நல்லவர் ஆண்டவரே. நீங்கள் நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் ஆண்டவரே. இந்த ஒரு புதிய நாளை நீங்கள் தந்ததுக்காக நன்மை துதிக்கிறப்பா ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனை உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மீது ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை உமக்கு ஸ்தோத்திரப்பா. இன்னும் வருகிற அநேக ஜனங்களை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வரும்படியாக நம்முடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. இந்த ஆரம்ப ஜெபம், பாடல், ஆராதனை ஆண்டவரே, வேத வசன, தியானம், காணிக்கை, திருவிருந்து எல்லா பகுதியும் உடைய கருத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவ ஆவியானவர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. உடைய மகிமை மாத்திரம் எங்கள் கூட ஒவ்வொருவரும் கூட இருந்து செயல்படட்டும். எங்களோடு பேசுங்கப்பா. துதி, கன, மகிமை எல்லாம் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமே. சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்தாரா? ஆமென் சொல்லாமே. தேவன் இந்த மாதத்தை துவங்கும்போது நமக்கு நினைப்பூட்டின அவருடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப நினைவு கூறுவது நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியமாய் நான் நினைக்கிறேன். ஆமென். அதை விட ஒரு மேலானது பெருசு என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அவர் என்ன நமக்கு நினைப்பூட்டினார்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். ஆமென் சொல்லாமே. எத்தனை பேர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறார்னு தெரியும் நம்முடைய தேவன்? சரி, நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் கேட்கிறார்னு தெரியுமா? ஆமென். உங்க நினைவை கேட்கிறார்னு தெரியுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க பெருமூச்சை கேட்கிறார்னு தெரியுமா? நீங்க ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு ஏக்கம் விடுறீங்களா, அதையும் அவர் கேட்கிறார்னு தெரியுமா? ஆமென். ஏதோ வாயை திறந்து பேசுற ஜெபத்தை மட்டும் கேட்கிறவர் அல்ல அவரு. அவருடைய நம்முடைய அத்தனை அசைவுகளையும் கேட்கிறவர். ஆமென். அதனால தான் சொல்றார் தைரியமா, நீ என்னிடத்துல மகிழ்ச்சியாயிரு, நான் பார்த்துக்கிறேங்கிறார். உன்னுடைய ஏக்கத்தை, உன்னுடைய பெருமூச்சை, உன்னுடைய வியாகுலமாக இருக்கட்டும் அல்லது சந்தோஷமாகட்டும், நிறைவாகட்டும், பூரிப்பாகட்டும், எதுவாகட்டும், எல்லாவற்றையும் நான் கேட்கிற தேவன் என்று அவர் இந்த மாதத்தில் நமக்கு நினைப்பூட்டுகிற தேவன். ஆமென். அதனால ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பயந்துக்காதீங்க. இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, நாய் திடீர்னு வந்து ஒவ்வொன்று கத்துது, ஐயோ அப்படின்னு கத்துறீங்க, அதை கேட்குறாரா கேட்கலையா? ஆமாம். எங்கே சாமி போயிட்டு ஆளை காண நாய் வந்து நம்மளை கடிக்கு வருது அப்படின்னு சொல்லாது. அவர் கேட்கிற தேவன். நாமே எல்லாவற்றையும் கேட்கிறவர் என்கிற அந்த நினைவை வளர்த்தி கொள்வோம், அந்த உணர்வை வளர்த்தி கொள்வோம். அவர் பலத்த காரியங்களை நமக்கு செய்கிறார். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உறுதி, நிச்சயம். பாருங்க, என்னுடைய அத்தனை அசைவையும் அவர் கேட்கிறார், என்னுடைய அத்தனை செயல்களையும் அவர் கேட்கிறார். ஆமென். நம்முடைய வார்த்தையை மட்டும்தான் கேட்கிறார் நினைக்காதீங்க, நம்முடைய செயலையும் கேட்கிறார். ஏன்னா நம்ம பாடி லாங்குவேஜ்லயே பேசுவோம். மௌனமே பேசுவதற்கு அறிகுறி தெரியுமா? நம்முடைய ஒவ்வொரு அசைவும், கண் அசைவு பேசுவதற்கு அறிகுறி, நம்முடைய செயல் பேசுவதற்கு அறிகுறி, எல்லா செயலும் பேசுவதற்கு அறிகுறி. அதனால் அவர் அந்த விதத்துல தான் நம்மளை பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவர் கேட்கிற தேவன். அந்த விதத்தில் அவரை பாருங்க. ஏதோ ஜெபத்தை கேட்கிறவர்னு சொல்லிச்சுன்னா ஏதோ கண்ணை மூடி நம்ம முட்டி போட்டு சர்ச்சில் ஜெபம் பண்ற, வீட்டில் ஜெபம் பண்ற, அதை மட்டும் கேட்கிறவர் அல்ல. அவர் ஒவ்வொரு அசைவுகளையும் கேட்கிற தேவன். அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சுனாவே நம்ம வாழ வேண்டிய விதத்தில் வாழலாங்க. ஓகே, ஒரு சில பாடல்களை பாடி வாங்க ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆமென். நாம் சந்தோஷமாய் எல்லோரும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே,
ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் எல்லோரும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே. சொல்லலாமே ஆராதனை 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 உமக்குத்தானே. எல்லோரும் நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. சொல்லுவோம் உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. சொல்லலாம் எல்லோரும். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே. சொல்லலாமே ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு எல்லோரும் 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 சத்தமாய் சந்தோஷமாய் பாடலாம். நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. சொல்லலாமே நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே மாட்சிமையுடையவரே. சொல்லலாமே மகிமை நிறைந்தவரே மாட்சிமையுடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு எல்லோரும் எல்லோரும் சந்தோஷமாய் ஒவ்வொரு வரையும் ருசிச்சு ரசிச்சு விசுவாசத்தோடு பாடலாம். ஆமென். நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. சொல்லலாமே நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. சந்தோஷமாய் உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே துதிக்கு பாத்திரரே. உண்மை உள்ளவரே
ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு. கரங்களை தட்டி yes Lord, உண்மை உள்ளவரே. ஆமென். நீங்களும் நானும் நம்புகிற, சேவிக்கிற, ஆராதிக்கிற தேவன் பொய்யுரையாதவர். ஆமா, அவர் உண்மை உள்ளவர். ஆமா, அவர் உண்மை உள்ளவர் என்பதை எந்த ரீதியில வெளிப்படுத்துகிறார் என்றால், அவர் என்ன சொன்னாரோ அதன்படிதான் அவர் நடப்பாராமா. ஆமென். அவர் சொன்னதை, தன்னுடைய வாயினால சொன்னதை தம்முடைய கரத்தினால நிறைவேற்றுகிற நல்ல தேவன். ஆமென். அதனால தான் பாடல் வரியில பாடணும், அவர் தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம். ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த காலை வேளையில, அவர் தரும் இன்பம் எது? நான் சொல்றேன் பாருங்க, அடுக்கிட்டே போறேன். அவர் உங்களுக்கு தந்த இன்பம் என்ன தெரியுமா? ஜெபம். அவர் உங்களுக்கு தந்த இன்பம் என்ன தெரியுமா? கடவுள், அவருடைய வார்த்தை. அவர் உங்களுக்கு கொடுத்த இன்பம் என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னம். அவர் உங்களுக்கு கொடுத்த இன்பம் எது தெரியுமா? அவருடைய நாமம். அவருடைய நாமம். அதெல்லாம் நிரந்தரங்களாமாங்க. இதுதான் இன்பமாமா. நீங்க ஜெபத்தை தேவன் கொடுத்த இன்பமா பாருங்க, நீங்க ஜெபமே வித்தியாசமா இருக்கும். ஆராதனைய தேவன் கொடுத்த இன்பமா பாருங்க, அது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். அவர் எனக்கு என்னவெல்லாம் கொடுத்தாரோ அது எல்லாமே இன்பம். அவர் எனக்கு கொடுத்த ஜீவன் இன்பம், அவர் எனக்கு கொடுத்த மகிழ்ச்சி இன்பம், அவர் எனக்கு கொடுத்த சந்தோஷம் இன்பம், அவர் எனக்கு கொடுத்த கிருபை, தயவு, இரக்கம், காருண்யம், அது அவருடைய இன்பம். அவருடைய இன்பம். அதனால தான் இந்த மாதத்தில் அவர் நமக்கு நினைப்பூட்டினார், நீ என்னிடத்துல மனமகிழ்ச்சி ஆயிரு, என்னிடத்துல இன்பமாயிரு, என்னிடத்துல நிறைவாயிரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்க. இதுதாங்க நம்மளையே ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து முன்னாடி வைக்குது. நமக்கு 1000 தேவைகள், 1000 காரியங்கள், 1000 சவால்கள் எல்லாம் சந்திக்கிறோம் பாருங்க. என்ன தைரியத்தில் நம்ம முன்னேறி செல்றோம்? அவர் என்னுடைய மன மகிழ்ச்சியாய், இன்பமாய், நிறைவாய் இருக்கிறார். அதனால நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். எல்லாரும் கண்களை மூடலாமா? அன்பின் தகப்பனே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கூடுகைக்கு காரணர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த கூடுகையின் ஸ்தலத்திற்கு காரணர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறீர். எல்லாவற்றிற்கும் காரணர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இந்த வேலையில் பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களோட பேசுங்கன்னு சொல்லி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஆவியானவர், ஆண்டவரை கலப்படமில்லாமல் போதிக்கிற ஆவியானவர், வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் உள்ளத்தை அறிந்திருக்கிற ஆவியானவர், அவங்களுடைய வியாகுலங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர், அவர்களுடைய செயல்பாடுகளை அறிந்திருக்கிற ஆவியானவர், நீங்கள் அவங்களோட கூட பதிலாய் பேசுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் இன்னும் உம்மை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறோம், இன்னும் உம்மை நெருங்கி சேர நாங்கள் வாஞ்சிக்கிறோம், இன்னும் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் கிட்டி சேர வாஞ்சிக்கிறோம். அதற்கு ஏதுவாய் ஆவியானவர் இந்த வேத தியானத்தை மாற்றிக் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். என்னையும் எங்களையும் ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த மாதம் வாக்குத்தத்தம் நிஜமாலுமே எங்களுக்கு சில பேர் ஃபோன் அடித்து சொன்னாங்க, கர்த்தர் போன வாரம் எங்களோடு கர்த்தர் இடைப்பட்டார்,
அந்த வார்த்தை எங்களை ரொம்ப பலப்படுத்துச்சு. போன வாரம் பாஸ்டர் பேசின அந்த மெசேஜை குறித்து அநேகர் எங்கள் இடத்துல ஃபோன் அடித்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாஸ்டர் ஒய்ஃப் கூட ஃபோன் அடித்து சொன்னாங்க. நாங்கள் எங்கள் உள்ளம் மகிழ்ந்தது. ஏன்னா பேசப்படுகிற வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பித்து அவர்கள் தேவனோடு நெருங்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த அமைப்பெல்லாம் வச்சுருக்கார். ஆமேன். இல்லைன்னா எதுக்குங்க இது? இந்த பரிசுத்த ஓய்வு நாள் கர்த்தருடைய அமைப்பு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இது ஏதோ ஒரு சபை என்பது மனித இயக்கம் அல்ல, மனித ஆசை அல்ல, இது ஒரு பாரம்பரியம் அல்ல. இது தேவனுடைய உள்ளத்தில் தோன்றின திட்டம்தான் சபை. ஆமேன். அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள் வரணும், வாரம் வரணும், அவரை ஆராதிக்கணும், அவரை தெரிந்து கொள்ளணும், அவரோடு நெருங்கணும், அவரோட பேசணும், அவரோட பழகணும். ஆமேன். பாஸ்டர் சொன்ன மாதிரி அதுதாங்க ப்ரியாரிட்டி. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நோக்கம் அதுதான். ஆமேன். ஆமேன். நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வார்த்தையை பாஸ்டர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து கொண்டே இருந்தார். அவர் பேசும் பொழுது, ஆராதனை செய்யும் பொழுது. ஏன்னு சொன்னால், நம்ம ஒரு வார்த்தையோடு வந்து நிற்கிறோம்னா அங்கே ஆவியானவர் அதில் இடைப்படுகிறார் என்கிற அந்த சந்தோஷத்தை தவிர வேறு சந்தோஷம் நமக்கு கிடையாது. சுயம் கலந்து பேசுகிறத நான் விரும்பல ஆவியானவரேன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா வேத அறிவு நிறையா கர்த்தர் கொடுத்துட்டு தான் இருக்கார். வேத அறிவு இல்லை, ஆவியானவர் பேசுகிற, இன்றைக்கு நம்மோடு பேசுகிற அந்த கர்த்தருடைய சத்தம். ஆமேன். அப்போது கர்த்தர் அழகாய் எனக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டே இருந்தார். அதனால தான் சொன்னேன், நீங்கள் ஆரம்பத்திலேயே தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி. ஓகே, இன்றைக்கு என்னுடைய இந்த வார்த்தையினுடைய தலைப்பு கர்த்தரின் யுத்தம். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். கர்த்தரின் யுத்தம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தரின் யுத்தம். ஆமேன். பாஸ்டர் இது வர்ஷிப்பில் சொன்னது எத்தனை பேருடைய காதுகள் கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. கர்த்தரின் யுத்தம் என்று சொன்னாங்க. ஆமேன். நிச்சயம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் யுத்தம் செய்த அநேக சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஆமேன். ஆமேன் சொல்லலாமே. கர்த்தரின் யுத்தம்னாவே உங்களுக்கே நிறைய தெரியும். ஓகே, இந்த சம்பவம் நான் பேசவே உங்களுக்கு வேதத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் வரும், நிறைய சம்பவங்கள் இருக்குது. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேச இருக்கிறதற்கான ஒரு காரியம் திருப்பிக் கொள்ளலாம். தயவு செய்து வாலிப பிள்ளைங்க எல்லாரும் வேதத்தை திருப்புங்க, வசனத்தை பாருங்கள், நோட்ஸ் எடுங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாமே. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை மையமாய் வைத்து நான் கர்த்தரின் யுத்தம் என்கிற காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம். இதில் ஓகே, என்னை பாருங்க. இப்போது கர்த்தரின் யுத்தம் என்கிற இந்த சாப்டரில், இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய யுத்தம் ஒன்று நடத்துகிறார் ஆண்டவர். ஆனால் இந்த சாப்டரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அதிகாரத்துலலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோலியாத் தாவீது போய் நின்னாரா, அது ஒரு யுத்தம் தானே. அது யாரோட யுத்தம்? தாவீதோட யுத்தம் இல்லை, அது கர்த்தரோட யுத்தம். அந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா தாவீது எப்படி பேசினார், தாவீது எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்தினார், தாவீது எப்படி செயல்பட்டார் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் 1 சாமுவேல் எத்தனாவது அதிகாரம் சொல்லுங்களேன்? யார் பார்த்து சொல்ல வேண்டாம், பார்க்காம ஜஸ்ட் 1 சாமுவேல் 17 ஓகே, 17வது அதிகாரம். அப்போது அதில் தாவீது எப்படி செயல்பட்டார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? இந்த கர்த்தரின் யுத்தத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு யுத்தத்தை செய்கிறாருன்னா அவருடைய திட்டம் எப்படி இருக்கும், அவருடைய நோக்கம் எப்படி இருக்கும், அவருடைய பிளான்ஸ் எப்படி இருக்கும், அவர் எப்படி திட்டங்களை வகுத்து வச்சு அந்த பிளான் பண்ணுறாரு, அவரோட யுத்தத்துக்கு அவர் எதையும் மேன்மைப்படுத்துகிறார், அவர் எதை முதன்மையாய் வைக்கிறார், அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை விளக்குகிற ஒரு யுத்தம்தான் இந்த நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தில் இருக்குது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அப்போது இதில்
நீங்கள் கர்த்தர் எப்படி யுத்தத்தை துவங்குகிறார், கர்த்தர் யுத்தத்தை எப்படி செயல்படுத்துகிறார், கர்த்தர் எந்த நோக்கத்தோடு உள்ளே செயலாற்றி கொண்டு இருக்கிறார், இப்படிலாம் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நிஜமாலுமே எனக்கு இது உட்காந்து தியானிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை காட்டிலும் அவர் எனக்காக எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்கிற அறிவு, அந்த விசுவாசம் எனக்குள்ளே பெருகிறப்ப நான் தைரியமாக முன்னேறுவேன். ஆமென், ஆமென். ஓகே, இப்போ 7வது அதிகாரத்தை திருப்பி நாம் அந்த வார்த்தைகளை வாசிக்க போகிறேன். எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். 1வது அதிகாரம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது கிதியோனாகிய எருபகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கில் இருந்தது. இப்போ இந்த இடத்துல யார் யாரெல்லாம் யுத்தத்தில் வராங்கன்னா, இது மெயினாக யார் இதனுடைய நியாயாதிபதி, யாரை கர்த்தர் இந்த இடத்துல தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாருன்னா கிதியோன். ஆமென் சொல்லுங்கள். கிதியோனை கர்த்தர் அழைத்து இந்த யுத்தத்திற்கு முன்னாக அவனை அபிஷேகித்து அனுப்புகிறார். அப்போது கிதியோன் எப்பேற்பட்ட எதிரிகளை சந்திக்க போயிருக்கிறார் என்பதை காட்டுகிற ஒரு வசனம். எதிரி யாருன்னு தெரியணும்ல, எதிரி எத்தனை பேருன்னு தெரியணும்ல, அதை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்க விரும்புகிறேன். 12வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு யுத்தம்னு சொன்னேன். அடுத்தது இப்போ எதிரிகளை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தணுன்னு தான் இந்த வசனத்தை ஃபஸ்ட்டு காமிச்சேன். ஆமென். யுத்தத்துக்கு யார் போகிறா? கர்த்தர் யாரை ஆயத்தப்படுத்திட்டாரு? கிதியோனை. இந்த 12வது வசனத்தில் எவ்வளவோ எதிரிகள் சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சேன். ஆமென். மீதியானியர் கொஞ்சம் பேரெல்லாம் இல்லைங்க, அமலேக்கியர், சகல கிழக்கத்திய புத்திரர். எத்தனை பேரின் எண்ணிக்கை இருக்கா? லட்சம் இருக்கா? இல்லை ஏதாவது ஒரு நம்பர் இருக்காங்க? எவ்வளோ சத்துருக்கள்னா வெட்டு கிளிகளை போல திரளாய். ஆமென் சொல்லுங்களேன். சத்துரு என்றைக்குமே இப்படி தான் வருவான். ஆரம்பத்தில் அப்படியே பெருசாக தான் வருவான். ஆமென். மீதியானியர், அமலேக்கியர், சகல கிழக்கத்திய புத்திரர் வெட்டு கிளிகளை போல திரளாய். எனக்கு திரளாய்க்கு நீங்கள் எனக்கு அளவு சொல்லணும். சொல்லுங்களேன் ப்ளீஸ். திரளாய், வேதம் சொல்லுகிற திரளுக்கு நீங்கள் எனக்கு அளவு சொல்ல வேண்டும். இல்லை எண்ணிக்கை இன்ஃபினிட்டி. வெரி குட். எண்ண முடியாது. ஓகேவா? அப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், அவங்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கே இல்லையா. அவங்க ஒட்டகங்கள் மணலை போல திரளாக இருந்த. ஏங்க மணல் திரளாக யோசிச்சு பாருங்கள், இமேஜ் பண்ணுங்கள், தயவுசெய்து இமேஜ் பண்ணுங்கள். அப்படியே அவங்க பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் ஒரு பள்ளத்தாக்கில் படுத்துட்ருக்குறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இஸ்ரவேல் புத்திரர் அட்டாக் பண்ணுறக்கு. இஸ்ரவேல் புத்திரர் அட்டாக் பண்ணுறக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. கிதியோனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பேர் திரளாக ஒரு பள்ளத்தாக்கில் அப்படியே பரவி இருக்கிறாங்க. வெட்டுக்கிளிகளை போல சத்துருக்கள் எண்ணிக்கையை செய்ய முடியாத அளவுக்கு, கணக்கிட முடியாத அளவுக்கு திரளாய் படுத்து கிடக்கிறார்கள். ஆமென், ஆமென். இதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது நான் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர்ஸில் காட்ட போகிறேன். ஓகே, 2வது வசனம் 7:2. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, அப்போ கர்த்தர் கிதியோன்ட்ட பேசுகிறார். எல்லாரும் கவனிங்க, அட்டென்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சத்துருக்களை அடையாளம் காமிச்சிட்டேன். இப்போ கர்த்தர் கிதியோனை பேசுகிறாரு. கிதியோனை பார்த்து ஆண்டவர் பேச தொடங்குறார். என்ன பேசுகிறாருன்னா, இப்போ நீங்கள் எனக்கு ஒரு சின்ன பதில் சொல்லணும். இந்த வசனத்தை நான் வாட்ச் சொன்னேன். நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். நான் வசனம் வாச்சிட்டேன். இப்போ நான் கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி தெரியுங்களா? இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு கிதியோனை பார்த்துப்பா, மீதியானரை நான் பார்த்துட்டேன்.
அவங்கள நான் உன் கையில் ஒப்பு கொடுக்கறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல அவர்கள் மிகுதியாக இருக்கிறாருன்னு யாரை சொல்கிறார்? ஏன் சிஸ்டர், நீங்கள் வீட்டில் உட்காந்து நல்லா மெடிடேட் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்களா? நியாயமான கேள்வி தான் இல்லை? நான் ஃபஸ்ட்டு படித்தப்ப யாரை சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனத்தை சொன்னவர்கள் பாக்கியவான்கள். ஓகே, அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், என் கை ரட்சித்ததுன்னு ஏன் இதை வச்சு எப்படி அவங்க அந்த மிகுதின்னு ஆண்டவர் வந்து சத்துருவை பார்த்து சொல்லலை. கிதியோனே, உன் சத்துருவெல்லாம் நிறையா இருக்கிறான், அவங்களாம் மிகுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள பார்த்து ஆண்டவர் பேசல. இது ஆண்டவருடைய யுத்தம். ஆண்டவர் கிதியோனை பார்த்து பேசுகிறாரு, ஏப்பா உன் சத்துருக்கள் அவங்கள பற்றி ஆண்டவர் பேசலிங்க. இதுதான் கர்த்தருடைய யுத்தங்க. அவர் சத்துருவை கணக்கிலேயே கொண்டு வர மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். பிரச்சனையை கணக்கிலேயே கொண்டு வர மாட்டார். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இத்தனை பேர் அத்தனை பேர், இதையெல்லாம் கர்த்தரின் யுத்தத்தில் கர்த்தர் கணக்கில் கொண்டு வர மாட்டார். ஆமேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனமே நீ மிகுதியாக இருக்கிற, சத்துருக்களை மேற்கொள்ள பிறக்காதனால நான் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனம் இருக்கே, உன்னை கொண்டு போய் இப்போ நான் ஜெயிக்க வச்சேன்னு வச்சேனே, நீ என்ன தெரியுமா சொல்லுவ? என் கை என்னை ரட்சிச்சிருச்சுப்பா, என் பலத்தில் நான் சத்துருவை நான் மேற்கொண்டுட்டேன்ப்பா அப்படின்னு இஸ்ரவேல் கர்த்தருக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக நீ வீம்பு பேசுகிறதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் கிதியோனோட டீல் பண்ணுறாரு பாருங்களேன். அடுத்தது சொல்கிறாரு. அப்புறம் பாருங்கள், அடுத்த வசனம் ஒன்று கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, ஆகையால் நீ என்ன பண்ணு, இப்போ இருக்கிற உன் கூட்டத்தை, உங்ககிட்ட இருக்கிற ஜனங்களை பார்த்து ஒன்று நீ பேசணும், ஒன்று நீ அறிவிப்பு கொடுக்கணும். எத்தனை ஜனம் இப்போ தெரிஞ்சிடும். என்ன சொல்கிறாரு? ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போயிருங்கிறார். ஆமென். என்று ஜனங்கள் செவி கேட்க சொல்லு அப்படிங்கிறார். சொல்லிட்டு என்னங்கிறாரு? அடுத்தது வசனம் நமக்கு ஆவியானவர் இப்போ தான் கவுண்டிங் கொண்டு வராரு. அப்படி சொன்ன நாங்கள் எத்தனை பேர்? 22,000 பேர். அதாவது அதை கரெக்டாக சொல்லணும்னா 22,000, 22,000 ஜனம் திரும்பி போய்விட்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது வேதம் சொல்லுது 10,000 பேர் மீதியாக இருந்தார்கள். அந்த 10,000ங்கிறது எவ்வளோ பேருன்னா 10,000. ஏன்னா நீங்கள் இந்த கவுண்டிங் உங்களுக்கு தமிழில் வாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷ் பைபிளை எடுத்து வாச்சிங்கன்னா உங்களுக்கு கவுண்டிங்கோடு எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் கரெக்டான கவுண்டிங் தெரிஞ்சுக்கலாம். இந்த தமிழில் 1000 தோ இப்போ இங்கிலீஷில் தேங்க்யூ பிரதர் இதில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா? 22,000 ஆஃப் மென் ரிட்டர்ன் பட் 10,000 ரிமைண்ட். ஆமென். அப்போது இப்போ எத்தனை பேருன்னு சொல்லுங்கள். இப்போ இஸ்ரவேல் புத்திரர் எத்தனை பேர் டோட்டல் பண்ணி சொல்லுங்களேன். வெரி வெரி குட். ஓகே, இப்போ மொத்தம் இப்போ கிதியோனோட இருந்தவங்க எத்தனை பேர்? 32,000. சத்துருக்களோட எண்ணிக்கை எவ்வளோ? இப்படி தாங்க கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆமென். ஆமென். எண்ணிக்கை பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகாக எழுதி வச்சிருக்கார் பாருங்களேன். 32,000 பேர்த்தோட கிதியோன் யுத்தத்துக்கு வராரு. அவர் வராருல, ஆண்டவர் போ நான் உன்னை வச்சு யுத்தம் பண்ண போகிறேன்னு அமுச்சு விட்டுட்டு 32,000 பேர் தான் கூட வந்தாங்க. வந்தவங்க கிதியோன் அங்கே பார்த்தோன்னே எல்லாருக்கும் பார்க்குறாங்க. அப்படியே பள்ளத்தாக்கில் அப்படியே கடற்கரை மணலை போல் அப்படியே சத்துருக்கள் படுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் கிடு 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 கிடுன்னு நடுங்கி இருக்குது. அதுதான் உண்மை. இது யாரோட யுத்தம்னு சொன்ன? கர்த்தரின் யுத்தம். இது கிதியோனுடைய யுத்தம் அல்ல. நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களுக்கு வர பிரச்சனையை நீங்கள் கர்த்தரின் யுத்தம்னு சொன்னீங்கன்னா முன்னேறிட்டு போயிட்டே இருப்பீங்க. இல்லை நான் தான் யுத்தம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அங்கே ஒரு தடுதல் உங்களுக்கு வரும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே பார்த்துட்டு ஆண்டவர் அழகாக டீல் பண்ணுறார். கிதியோனை கூப்பிட்றாரு. இவங்கெல்லாம் அவங்கள ஏங்க ஓடி போனாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் ஓடி போனாங்க? சத்துருவை கண்ணில் பார்த்துட்டாங்க. ஐயோ இத்தனை பேரா, ஐயோ இவ்வளவு பிரச்சனையா, ஒருத்தர் பேசியிருப்பாங்க, நம்ம வெறும் இவ்வளோ தான் இருக்கிறோம், சத்துரு என்னப்பா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னப்பா இந்த ஆண்டவர்
நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சு யுத்தம் பண்ணுங்கிறாரு. இந்த கிதியோட வேற நம்பி வந்திருக்கிறோம். எவ்வளவு கான்வர்சேஷன் அங்கே உள்ளே போயிருக்கும் தெரியுமா? ஆண்டவர் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு, டே 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 இது என்னுடைய யுத்தம், உன் யுத்தம் இல்லை. நீ சத்துருவை வேணால் கணக்கு எடுத்துக்கோ, நான் சத்துரு பக்கமே திரும்ப மாட்டேன். அவருக்கு ஒருத்தர் இருந்தாலும் சரி, 1,00,000 பேர் இருந்தாலும் அவருடைய யுத்தத்தோடு அவர் நடத்திட்டு தான் இருப்பார். அவருக்கு சத்துரு கிட்ட அவருக்கு டீலிங் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட தான் டீலிங். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். எல்லா விஷயத்துலையுமே ஆண்டவர் வந்து தாம் பிள்ளைகளுக்கு தான் யாருன்னு காட்ட தான் விரும்புவார். ஆமேன். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், சிங்கம் உருமுச்சுன்னா எதிரிக்கெல்லாம் சிக்னல், அதே குட்டிகளுக்கெல்லாம் அது தாய்மொழி பாசம். ஆமேன். ஆமேன். அதே தாங்க இங்கேயும் கர்த்தர் வந்து எத்தனை சத்துரு, அது கிழக்கத்தையராக இருக்கட்டும், மேற்கத்தையராக இருக்கட்டும், வடக்கத்தையராக இருக்கட்டும், யாரோ இருந்துட்டு போட்டோம், கர்த்தருக்கு டீலிங் தன்னுடைய பிள்ளைகளோட கூட தான். ஆமேன். அவங்க தான் ஜனத்தை எப்படி ஸ்ட்ராங் ஆக்கணும், தான் ஜனத்தை எப்படி பலப்படுத்தணும், தன்னுடைய ஜனத்தை எப்படி அடுத்த 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 லெவலில் கொண்டு போகணுங்கிறது தான் அவருடைய நோக்கம் எல்லாம். ஆமேன். இப்போது அவெல்லாம் பார்க்குறான், என்ன இத்தனை பேரா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோன்னே ஆண்டவர் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டார். யாருக்கெல்லாம் பயம் இருக்குது எந்திரிச்சு போன்னு சொல்லலை ஆண்டவர், ஓடி போயிருங்கிறார். நான் சொல்லலை, வேதத்தில் ஆவியானவர் பதிவிட்டு வைத்திருக்கிறார். ஆமென். யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் என்ன பண்ணணும்? விரைவாய் ஓடி போயிடணுங்க. ஆண்டவர் விரைவாய் ஓடி போக சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே 32,000 பேரத்தில் 22,000 பேர் மெஜாரிட்டி எந்திரிச்சு, ஐயோயோயோயோ ஏ வாடா போயிடலாண்டா, இல்லைடா நம்ம செத்துட்டோம்னா என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய பிரச்சனை, நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ பெரிய சங்கடத்தில் நான் வந்ததே இல்லை, நான் போயிடலான்னு சொல்லிட்டு 22,000 பேர் விரைவாய் கீலேயாத் மலையிலிருந்து ஓடி போய்விட்டார்கள். ஆண்டவர் உள்ளம் மகிழுங்க. ஏன்னா இது அவரோட யுத்தம். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனை பெருசாக இருக்கா? என்ன சிஸ்டர், இவ்வளோ நாள் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கேன், என் பிரச்சனை ஓஞ்சப்பாடு இல்லை. வர 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 பிரச்சனை பெருசாயிட்டே தான் போகுது. வர 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 அதுதான் விருத்தி அடையுது. இதெல்லாம் சாத்தான் உங்களுடைய காதுகளில் பேசுகிற சத்தம். நிச்சயமாக சொல்கிறேன், எந்த பிரச்சனை உங்களுக்கு ஆண்டவரை சின்னதாக காண்பிக்குதோ அந்த பிரச்சனையை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஆமே ஆமே. நல்லா நினச்சிக்கோங்க, அது உங்களுடைய யுத்தம் அல்ல. என் கைக்கு மிஞ்சிருச்சுங்க, என் பலத்துக்கு இதெல்லாம் மிஞ்சிருச்சுங்க, இனி யாருனாலும் என்னை காப்பாற்ற முடியாதுங்க. யாருக்கிட்டேயும் நான் போய் நீ சொல்கிறக்கு என்கிட்ட வார்த்தையும் இல்லைங்க. அந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்று பண்ணுங்க, கர்த்தாவே நீரே இந்த யுத்தத்தை நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆமென். கர்த்தருடைய யுத்தத்தோட ஸ்டைலில் அவர் யாருன்னு நான் நிச்சயம் இந்த முடிவில் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார். ஆமென். அப்போது 22,000 பேர் போயிட்டாங்க, மீதி 10,000 பேர் தான் கிதியோனோட நிற்கிறாங்க. இப்போ எத்தனை பேர் நிற்கிறாங்க? கிதியோனும் வெறும் 10,000 பேர் தான். நான் கேட்குறவங்கள ஒரு கேள்வி, இப்படி ஆண்டவர் சொன்னோன்னே 32,000 பேர்த்துக்கு பயம் வந்திருக்குமா வந்திருக்காதா? ஏன்னா எல்லாருமே சத்துருவை கண்ணில் பார்க்குறாங்க. அவங்களாம் பள்ளத்தாக்கில் இருக்காங்க, இவங்க மலை மேலே இருக்காங்க, பார்த்துட்டாங்க. பார்த்தப்ப ஆண்டவர் வேற இப்படி ஒரு டிக்ளேர் பண்ணுறாரு, பயம் இருக்கவன் ஓடி போயிரு, ஐயோ ஐயோங்கிறவெல்லாம் ஓடி போயிரு, ஐயோ முடியாது முடியாதுங்கிறவெல்லாம் ஓடி போயிரு, நான் யுத்தம் பண்ண போகிறேன், அதனால எவெல்லாம் ஓடுறீங்களோ ஓடிடுங்க. ஒன்று தெரியுமா, உங்களுக்கு பிரச்சனை கூட 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 உங்களோட இருக்கிறவங்களாம் விலகி 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 போயிடுவாங்க. ஆமென். கர்த்தரே விலக செய்து கொண்டு இருக்கிறார், அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆமென். அப்போது எல்லாம் விலகி போயிட்டு மீதி 10,000 பேர். ஆண்டவர் அதுக்கப்புறம் சும்மா இருந்தார்னு நினைக்கிறீங்களா? கிதியோன் பார்த்தாங்க, அப்பாடா அப்பாடா நிச்சயம் நினச்சிருக்க மாட்டாங்க. கப்புன்னு இருக்கும் இருதயம், என்னப்பா 22,000 பேர் ஓடி போயிட்டானே, அட நான் மட்டும் சிக்கிட்டனே, நிச்சயம் எண்ணங்கள் வந்திருக்கும். அப்படியே தைரியமாக தன்னை பலப்படுத்திட்டே நிற்கிறார். நம்மளாம் சில நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் சரி சரி பரவாயில்ல,
பார்ப்போம் கர்த்தர் ஏதாவது செய்வார் அப்படி நிற்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் கிதியோன் இப்போ நின்றுட்டு இருக்கிறார். நின்னோடனே ஆண்டவர் சும்மா இருக்கிறாரா? அடுத்த தன்னோட திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன். அடுத்த வசனம் பாருங்கள். இந்த ஆண்டவர் என்றைக்குமே டஃப்பாக்குவார் சில விஷயங்களை. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது கிதியோனை பார்த்து பேசுகிறாரு, ஜனங்கள் இன்னும் அதிகம். எனக்கு இதை படித்தோன்னே சிரிப்பு. ஒரு என்ன ஆண்டவரே, 10,000 பேரை வச்சுட்டு கோடிக்கணக்கான பேரை நீங்கள் சரி இவங்களை வச்சா அதை அடிப்பாருன்னு பார்த்தா கிதியோன்கிட்ட பேசுகிறாரு. கிதியோன், இந்த 10,000 பேர் எனக்கு அதிகங்கிறார். ஆமென் சொல்லுங்க. எங்க நம்ம ஆண்டவர் யாருங்க? என்ன அவ்வளோ பிரச்சனை இருக்குது. கிதியோனை பார்த்துட்டு, கிதியோன் 22,000 பேர் தான் ஓடி போயிருக்கான், இன்னும் 10,000 பேர் இருக்கிறான், இவனையும் நான் வடிகட்ட போகிறேங்கிறார். வாவ்! அதோட காரியம் என்னன்னு பாருங்கள். என்ன சொல்கிறாரு ஆண்டவரே? பிளான் சொல்கிறாரு. ஏன்னா இது கர்த்தர் செய்கிற யுத்தத்தில் அவரோட திட்டம் பாருங்களேன், அவரோட யோசனையை பாருங்களேன். அடுத்தது ஒரு பிளான் பண்ணுறார். நீ அவங்களெல்லாம் தண்ணீர் அண்டை கூட்டிகிட்டு போய் இந்த 10,000 பேர்த்தையும் தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு. அங்கே நான் ஒரு பரிசுத்து காட்டுவேன் தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் வந்து நான் பியூரிஃபை பண்ண போகிறேன். நான் அவர்களை பியூரிஃபை, அதாவது தன்னந்தனியாக பிரிக்கிறது, சுத்தப்படுத்துறது, தனிமைப்படுத்துறது, விளக்குறது, அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரை சொல்கிறேனோ அவங்கள மட்டும் உன்னோட கூட்டிகிட்டு போ, நான் யாரை சொல்லலையோ நீ அவங்கள கூட்டிகிட்டு போகக்கூடாது. செகண்ட் அவருடைய திட்டம் சொல்லிவிட்டு அடுத்த வசனம் பாருங்களேன். கிதியோன் அமைதியாக இருக்காருங்க. கர்த்தர் சொல்கிறதுக்கெல்லாம் அமைதியாக மூவ் ஆகிட்டு இருக்கார். அடுத்த வசனம் பாருங்கள். கிதியோனுக்கு வேலையே என்னென்னா, உள்ள பயம் இருக்குது, சூழ்நிலை பயமாக இருக்குது, ஆனால் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுக்குறார், அதை அவ்வளோ கனமாக நினைக்கிறார். அதனால தான் கிதியோன் அந்த இடத்துல லீடராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் ஒரு இடத்துல உங்களை தலைவரா, டீம் லீடரா, இல்லை உங்களை ஒரு ஹை பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, இனிமேல் கொண்டு போக வேண்டுனாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரின் வார்த்தைக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யுங்கள். நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருக்கவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை அடுத்த லெவலில் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். ஆமென். அப்போது கிதியோனை அங்கே நிறுத்த வச்சுட்டு அடுத்தது சொல்லிவிட்டு அங்கே கர்த்தர் ஒன்று சொல்கிறார். கிதியோனை எனக்கு சொல்கிறார், இந்த தண்ணீரை குடிக்கவே யாரெல்லாம் ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக தன் நாவினாலே நக்குகிறன் எவனோ அவனை தனியாக பிரிச்சிரு, குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிஞ்சு குடிக்கிறேன் எவனோ அவனை தனியாக நிறுத்துங்கிறார். ஆமென். கிதியோனுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே பார்த்தா சத்துரு படுத்துட்டு இருக்கிறாங்க, இங்கே ஆண்டவர் ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்திகிட்டே இருக்கிறார். ஓகே, சில நேரம் நம்ம நினைப்போம், எனக்கு இந்த பிரச்சனையை ஆண்டவர் இன்றைக்கே முடிச்சு தரணும். ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு இன்றைக்கி நைட்டு முடிக்க பண்ணுங்க ஆண்டவரை. கேட்டிருக்கீங்களா இல்லையா? சில வேளை செய்திருக்கிறார், பல வேளை அமைதியாகவே இருக்கிறார். ஆமென். அந்த மாதிரி சில வேளையில் கர்த்தர் வந்து பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களோட டீல் பண்ணிக்கிட்டே இருப்பார், உங்ககிட்ட ஏதோ ஒன்று செயல்படுத்திகிட்டே இருப்பார். ஆமென். அந்த செயல்பாட்டுக்கெல்லாம் உங்களை விற்று போடுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். விற்று போடுங்கள், காரணம் கேட்காம, கேள்வி கேட்காம. இன்றைக்கி நம்ம பசங்கக்கிட்டெல்லாம் நம்ம ஒரு வேலையை சொன்னால் ஏம்மா சொல்லுவோம், அடுத்தது கேட்பான் எதுக்குமா, அடுத்தது கேட்பான் எப்படிம்மா. நான் அந்த குழந்தைங்கள தவறாக சொல்லலை. குழந்தைங்க என்றைக்குமே அடுத்தது அவங்களுக்கு ஃபுல் பிக்சரை சொன்னால் தான் சில நேரத்தில் போய் ஒரு வேலையை செய்வாங்க. அந்த மாதிரி சில வேளையில் கர்த்தர் நம்மக்கிட்ட அவரோட யுத்தம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து அவர் ஜெயம் வேண்டுமானால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய வேலையில் அமைதியாக தான் இருக்கணும், கீழ்ப்படிய வேண்டிய வேலையில் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஆமென்னு சொல்லுங்களேன். அப்போது இங்கே கிதியோன் அமைதியாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த சைன் கொடுத்துட்டாரா இந்த பிக்சரில். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அடுத்த வசனம் உங்கள் வேதத்தில் நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா டிவியில் கூட பார்க்கலாம். பாருங்கள், ஆண்டவர் ஒரு பண்ணுறாரு, கையால் அள்ளி தங்கள் வாய் கெடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீரில் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன்.
அப்புறம் பாருங்க, கர்த்தர் இப்போ ரிசல்ட் அவுட் பண்ணுறாரு 7வது வசனத்தில். இந்த யாரெல்லாம் நக்கி இந்த கையில் எடுத்து தண்ணீரை நக்கி குடித்தாங்களே அந்த 300 பேரை கொண்டு நான் மீதியானரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், மற்றவங்களை எல்லாத்தையும் தான் இடத்துக்கு போக சொல்லுங்கிறார். ஆமென். வாவ், ஆண்டவருடைய டீலிங் பாருங்களேன். அடுத்த அவருடைய பிளான்ஸை பாருங்களேன். ஏங்க ஒரு 900 பேர் நக்கி குடிச்சிருக்கக்கூடாது? நான் இருந்திருந்தா அந்த இடத்துல அப்படி தான் நினச்சிருப்பேன். ஏன்பா ஒரு ஆண்டவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 900 பேர் அப்படி குடிச்சிருந்தா 300 பேர் அனுப்பிச்சி விட்ருக்கலாம். என்னப்பா வாழ்க்கை இது, நம்ம ஒரு கணக்கு போட்டால் ஆண்டவர் ஒரு கணக்கு போடுறாரே அப்படிங்கிற மாதிரி சில வேளையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணங்கள் போய்கொண்டு இருக்கிறது. ஆமென். இந்த இடத்துல பாருங்கள், அந்த 300 பேர் தான் கர்த்தர் எதிர்பார்த்த ஸ்டைலில் எடுத்து தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி குடிக்கிறார்கள். மீதி இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த மாதிரி நக்கி குடிக்காதவங்க எத்தனை பேர்? சிம்பிள் கால்குலேஷன். அப்போது 10,000 பேர்த்தில் வெறும் 300 பேர் தான் ஆண்டவர் பார்த்த ஸ்டைலில் செய்கிறாங்க. மீதி 9,700 பேர் கர்த்தர் பார்த்த ஸ்டைலில் செய்யலை. கர்த்தர் சொல்கிறார், கிதியோன் அந்த 9,700 பேர்த்த வீட்டுக்கு அனுப்பு. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் தான் கிதியோன்னா நீங்கள் அப்போ எப்படி இருப்பீங்கன்னு நிச்சயமாக நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். உங்களை அந்த இடத்துல பொருத்தி பாருங்க. வேதத்தில் ஆவியானவர் எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாருன்னா, இதைய படித்து நீங்களும் நானும் செயல்படணும்னு எழுதி வச்சிருக்காருன்னா அப்போ கிதியோன் நீங்கள் தான். ஆமென். அப்போது கிதியோனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கணும்னு நினச்சி பாருங்க. 32,000 பேத்தோட உள்ள வந்து கர்த்தர் பயம் கழிக்கிறாரு. அதுலேயே 22,000 பேர் ஓடிட்டாங்க. அவங்களாம் நினச்சி போயிருப்பாங்கங்க, சே கிதியோனு கூட்டமும் சிக்கிருச்சு, நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அவர்கள் கர்த்தரின் பார்வையில் தங்கள் ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள். கர்த்தரை நம்பி நிற்க தெரியல. யுத்தம் வரப்ப கர்த்தரை நம்பி நில்லுங்க. பிரச்சனைன்னு வரப்ப கர்த்தரை மட்டும் நம்பி நில்லுங்க. ஆமென். உங்களுடைய பிரச்சனையில், உங்கள் போராட்டத்தில் யாருமே உங்களை விளங்கி கொள்ள முடியாத அந்த கட்டத்தில் யாரையும் நம்பாதீங்க, கர்த்தரை மட்டும் நம்பி நில்லுங்க. ஆமென். உங்களை பார்க்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கு கேலி பொருளாக தான் தெரியும். இந்த 22,000 பேர் மீதி 10,000 பார்த்து அப்படி தான் நினச்சிருப்பாங்க, டே சிக்கனடா நீ, அங்கே அத்தனை பேர் இருக்கிறாங்க, போ போ போ, நாங்கள் தப்பிச்சோன்னு 22,000 பேர் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக கறி சமைச்சு சாப்பிட்ருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு, தேவன் யுத்தம் பண்ணுகிற அந்த மகத்தான ஆசீர்வாதமான யுத்தத்தை காண விருப்பம் இல்லாதவர்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரின் யுத்தத்தை, அவருடைய திட்டத்தில் செயல்பட விரும்புகிறவர்கள் கர்த்தரை நோக்கி கர்த்தரை பிடித்து எத்தனை வந்தாலும் கர்த்தரை பிடிச்சே முன்னேறுகிறவர்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள்லாம் அப்படி தான். எத்தனையோ நீங்கள் பார்த்த பிரச்சனை இருக்கலாங்க, இதுக்கு மேலே முடியாதுன்னு கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது. நீங்கள் எல்லாரும் இன்னும் கர்த்தரையே நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை அது அடையாளப்படுத்துகிறது. ஆமென். அடையாளப்படுத்தாதவங்களாம் நிஜமாக சொல்கிறேன், ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னங்க வாழ்க்கையே பிரச்சனை, போயிடுவாங்க வெளியே. ஆலயத்தை விட்டு போனால் எனக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா திருமண பக்கமெல்லாம் ஆலயம் இருக்கிறது. கர்த்தரை விட்டு போகக்கூடாது. ஆமென். ஆலயத்தை விட்டு வெளியே போயிருக்கலாம், ஆனால் கர்த்தரை விட்டு வெளியே போயிடக்கூடாது. ஆமென். அதுதான் வெரி வெரி டேஞ்சரஸ். ஸோ அவங்கெல்லாம் இவங்களை கேலி பொருளாக நினச்சிருக்கலாம், முன்னேறுறாங்க. கர்த்தர் மறுபடியும் வடிகட்டிட்டாரு. தங்கள் கையால் தண்ணீரை அள்ளி கொடுத்து நக்கி குடித்தவர்களை மாத்திரம் நீ யுத்தத்திற்கு அழைத்து கொண்டு போ. நான் நினைக்கிறேன் கிதியோன் டோட்டலி அப்படியே சைலண்ட் ஆகிருப்பார். சில நேரம் பிரச்சனை ரொம்ப பெருசானா ஃபஸ்ட்டு அழுவோம், அப்புறம் அதுக்கு மீறி அழுவோம், அப்புறம் கத்தி அழுவோம், கடைசியில் நான் சொல்லிட்டா அமைதியாகிடுவோம். ஆமாவா இல்லையா? நிஜமாக சொல்கிறேன், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேயே எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறதா நான் பேசிகிட்ருக்கிறேன். ஐயோ ஆண்டவரே
கத்தி அழுது புரண்டு அமைதியாகவே இருக்கா? கடைசியில் என்ன தெரியுமா? அமைதியாகிடுவோம். இப்போ கிதியோன் அமைதி ஆயிட்டார். என்ன ஆண்டவரே, 900 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. வெறும் 300 பேரை வச்சு சொல்கிறாரு, இந்த 300 பேரோட போ, சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நம்ம மூளையை கசக்கி பாருங்கள், இது சாத்தியமா? பேசுங்களேன், எல்லாம் என்ன நிசப்தமாக இருக்கீங்க? சாத்தியமா? வெறும் 300 பேருங்க, கணக்கில்லாத சத்துருக்கள். கர்த்தர் வடிகட்டிகிட்டே இருக்கிறாரு. அவர் உள்ள சந்தோஷம் அடையுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டா, அவர் சிறு கூட்டத்தை கொண்டுதான் பெரிய பெரிய காரியங்களை நடப்பிக்கிற தேவன். அந்த கூட்டமே இல்லாமல் போனாலும் அவரை விசுவாசிக்கிறவருக்கு ஒருத்தர் இருந்தால் போதும், தன்னுடைய காரியத்தை இந்த பூமியில் நடப்பிக்கிறவர். உங்கள் பக்கத்தில் யாரும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போகலாம். நீங்கள் நம்பி இருக்கிறவங்களாம் விட்டு விலகி 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 போய்கொண்டே இருக்கலாம். உங்கள் நம்பிக்கை அப்படியே சிறிதாய்கொண்டே இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரின் யுத்தம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்தே தீரும். ஆமென், ஆமென். இப்போ கிதியோன் அப்படி தாங்க நிற்கிறாங்க. ஐயோ, நான் ஆண்டவரை நம்பி வந்துட்டேன், எதுவும் பேசவும் முடியல, சொல்லுவாங்களே, மெல்லவும் முடியல, பேசவும் முடியல, விழுங்கவும் முடியல. நான் அந்த மாதிரி கிதியோன் இந்த இடத்துல நிற்கிறாரு. இதில் 2 காரியம். நக்கி குடித்த அந்த 300 பேரை கொண்டு தான் நான் செய்ய போகிறேன். இந்த நக்கி குடித்த 300 பேருங்கிறத நானும் உட்காந்து யோசித்தேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சில காரியங்களை படித்து பார்த்தேன். அதில் என்ன ஒரு காரியம் எனக்கு விளங்கினது என்று சொன்னால், தங்களை தாழ்த்தினவர்கள். ஆமென். மற்றவங்கெல்லாம் ஒரு நாயை போல் தங்களை தாழ்த்தி, அவன் தன்னுடைய ஆக்ஷன்லேயோ தன்னுடைய காரியத்திலையோலாம் செயல்படுத்தலை. கர்த்தர் குடிக்க சொல்கிறாரா, டக்குன்னு எடுத்து குடிக்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது, குனிஞ்சு முழங்கால் போட்டு அது என்ன சொல்கிறாங்கன்னா, சில வேத வல்லுநர்கள் அவங்களுக்கு சத்துரு சுற்றி இருக்கிறத குறித்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க குனிஞ்சு கீழே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அப்படி தண்ணி எடுத்து குடித்து அவேர்னஸ்ஸாக குடிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஆமென். மொத்தத்தில் இந்த நாயை போல நக்கி குடித்தவர்களை இன்னும் அடையாளப்படுத்தலாம். அவர்கள் பேதைகள், அவங்க கிட்ட ஆள்பலம் இல்லை, அவங்க தன்னைய எதுவும் இல்லைங்க. இன்னும் சொல்லப்போனால் நாயை போல் இந்த இடத்துல நெகட்டிவ்லேருந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்காட்டு மாதிரி, நாயை போல் தாங்களை அப்படியே, யார் மதிச்சா என்ன, யார் மதிக்காட்டி என்ன, யார் என் கூட வந்தா என்ன, வராட்டி என்ன, நான் கர்த்தர் பின்னாடி போயிட்டே இருப்பேன். ஆமென். அப்படி இந்த ஒரு 300 பேர் அந்த ஒரு ஸ்டைலில் அந்த நக்கி குடித்தவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஒன்றுமே தெரியாமல் எதுவுமே இல்லாமல் பேத மாதிரி நக்கி குடித்தான் பாரு, அந்த 300 பேத்தை கொண்டு தான் நான் யுத்தம் செய்ய போகிறேன். ஆமென், ஆமென்னு சொல்லுங்களேன். அப்போ தான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் தெரியும், கர்த்தரின் யுத்தத்தில் நிஜமாக சொல்லட்டுங்களா, அங்கே ஞானிக்கு இடம் கிடையாது. ஆமென்னு சொல்லுங்கள். அங்கே அப்படியே சைக்கோ, அது சில பேர்லாம் தெரியுங்களா, இப்போ கூட இந்த எலெக்ஷன்லாம் வந்தப்போ அவர் பேர் எனக்கு இப்போ நிஜமாக ஞாபகமே இல்லை. நாங்களாம் எஸ்எப்ரையில் கூட சொல்லி ஜெபம் பண்ணோம். அதாவது அவர் கணிக்கிறார், இந்த டீம் இது ஜெயிக்கும், இது ஜெயிக்காது, இது தோற்றுரும், இது ஜெயிச்சிரும், நீங்கள் இப்படி தேங்க்யூ அக்கா. அவர் தான் பிரசாந்த் கிஷோர். இதை நான் அரசியல்லாம் சொல்ல வரல, பேப்பரில் போட்டே இருந்தாங்க. அவர் யாரையெல்லாம் கணிச்சு கரெக்டாக சொல்லிகிட்ருக்காரோ அந்த காரியங்கள் அப்படியே நடக்குதுன்னு சொல்லி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரியா? அப்போது இந்த மாதிரி கால்குலேஷன், மேன்ஸ் கால்குலேஷன், அதாவது மனித அறிவு, மனித ஞானம், அப்படியே சில பேர்லாம் ஒரு பிரச்சனை சொன்னீங்கன்னா டக்குன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஆவியானவருடைய துணை அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்களுடைய ஞானத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. முடியுமா? முடியும். ஏன்னா கர்த்தர் எல்லா மனிதனுக்குள்ளேயும் அந்த அறிவையை, கிருபையை இந்த உலக ஜனம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கார். ஆமென். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அவருடைய தேர்ந்தெடுப்புன்னு வந்துருச்சுன்னா, கர்த்தருடைய தெரிந்தெடுப்புன்னு வந்துருச்சுன்னா, உலக ஞானம் ஒன்றும் இல்லை. நான் பார்க்கிறேன், அவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் எல்லாம் அநேக ஞானிகள் இல்லை, அநேக தத்துவ ஞானிகள் இல்லை. அவர் தெரிந்து கொண்டதெல்லாம்
பைத்தியங்கள். யாருங்க சொல்கிறா இந்த வார்த்தையை? பவுல் சொல்கிறார். ஆமென். சொன்ன பவுல் என்ன சாதாரணமான ஆளா? வேதத்தையே கரைச்சி குடித்தவர், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர். அப்படியே வசனத்திலெல்லாம் எப்படி நீங்கள் திரி போட்டாலும் சொல்லிடுவார். அவர் சொல்கிறாரு, இந்த தேவனுடைய தேர்ந்தெடுப்பில் ஞானிக்கு இடம் இல்லை. தன்னுடைய சுய எண்ணத்தையே வச்சு கால்குலேஷன் பண்ணி இப்படின்னு போட்டு செயல்படுத்தி, இப்படி போட்டு பார்க்கலாம், இது ஒரு இப்படி பிளான்ஸ் எல்லாம் கர்த்தரின் யுத்தத்தில் 0 ஆயிரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது என்னன்றா, உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கர்த்தரை நம்பி நீங்கள் போயிட்டுருக்கப்ப நீங்கள் உங்கள் சுய ஞானத்தை அங்கே கால்குலேஷனாக வச்சிடாதீங்க. ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் கர்த்தருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொடுத்துடாதீங்க. அவர் என்ன திட்டத்தை கொடுக்குறாரோ அந்த திட்டத்தை வாங்கி செயல்படுத்துங்க. ஆமேன். அதை வாங்கி செயல்படுத்துகிறவங்க என்றைக்கும் 300 பேர் மாதிரி கம்மியாக தான் இருப்பாங்க. ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். மற்றவங்கெல்லாம் ஏன்னா பயங்கரமான வேர்ல்ட்லி கால்குலேஷன், உலக ஆசை, உலக ஈர்ப்பு, அதுதான் உங்களுக்கு பெருசாக தெரியும். ஆமேன். நான் குற்றப்படுத்தலை. உபவாச ஜபம் என்று சொல்லி ஒரு சொன்னால் அங்கே வருகிற ஜனம் கம்மியாக தான் இருக்கும். சரி, எல்லாம் விட்டுருங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் வரேன். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் நேரங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. நல்லா நினச்சிக்கோங்க. ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் ஓடுதுன்னு நினச்சிடாதீங்க. மனுஷனாய் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. நம்ம சில வேளை நினச்சிக்கிறோம் என் கஷ்டம் அவங்களுக்கு தெரியாதுங்கிறோம். சில நேரம் நினச்சிக்கிறேன் ஏங்க நான் எவ்வளோ பிஸி தெரியுமா, அவங்கள விட நான் தான் பிஸின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் தேவன் பார்க்கிறார், இதன் மத்தியில் நீ எந்த அளவு ஏன் திட்டத்துக்காக ஓடிட்டுருக்க. ஆமென். இது ஒன்று தான் கர்த்தருடைய அக்கௌண்ட்டில் வந்து நிற்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கோங்க, நீங்கள் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறீங்களா இல்லையா. நீங்கள் எப்படி தெரியுமா தெரிஞ்சுக்கலாம்? கர்த்தர் சொல்கிறத செய்வீங்க, கர்த்தர் சொல்லாததை செய்ய மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இல்லை சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுதான் நீங்கள் கர்த்தரின் திட்டத்தில் இயங்குகிறீர்களா இல்லையா என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம். ஆமேன். அப்போது கர்த்தரின் திட்டத்தில் இயங்குற ஒருவங்க இந்த வேதத்தை வாசிக்காமல் இருக்க மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லலாமே. இந்த வேதத்தை வாசிக்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு வேணால் ஓகே ஜமாளிக்கலாம். ஆனால் அது எந்த லிஸ்ட்டுன்னா அந்த 22,000 பேர்த்தோட லிஸ்ட்டு தான் அதெல்லாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நான் தேவனோடும் அவர் வார்த்தையோடும் ஜெபத்தோடும் எல்லா சூழ்நிலையோடும் நான் அவரோடு கூட நான் பயணித்து கொண்டே இருக்கிறேன் என்பவர்கள் தான் கர்த்தரின் யுத்தத்தில் வெற்றிகரமான அந்த ஜெயத்தை காண முடியும். ஆமென். இயேசுவே அழகாக சொல்லிட்டாரே, விதைக்கிறப்ப அந்த விதையை குறித்து ஆண்டவர் அழகாக சொல்லிட்டாரு. விதைச்சு சந்தோஷமாக வசனம் கேட்டுட்டு எல்லாருக்கும் சந்தோஷம். கர்த்தர் என்னோட பேசினார், கர்த்தர் என்னோட பேசினார், கர்த்தர் கூட பேசினார். எஸ், உண்மைதான். வாழ்க்கை நகர்கிறது, பிரச்சனைகள் சூழுகிறது, எதிர்பார்ப்புகள் பாழாய் போகிறது. அப்போது விதை எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. சில விதைகள் எல்லாம் அப்படியே காஞ்சு போயிடுச்சான், சில விதைகள் எல்லாம் அப்படியே துளிர்க்காமல் போயிடுச்சான். ஏன் ஆண்டவரே சொல்கிறாரு, அவங்களுக்கு உலக கவலை, உலக மயக்கம், உலக பிரச்சனைகள். ஆண்டவர் என்னவோ அவங்களெல்லாம் ஒதுக்குறாரா? கிடையாதுங்க, கிடையாது. ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் லெசன் எடுக்கிறாங்கன்னா அந்த இருக்கிற 30 பிள்ளைகளுக்கும் ஒரு டீச்சர் அழகாக ஒரே மாதிரி தான் லெசன் எடுப்பாங்க, ஒரே மாதிரி தான் கற்றுத்தருவாங்க. அப்போது இந்த 30 பேத்தில் படிக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த படிப்புக்கு மட்டுமே தன் நேரத்தை செலவு பண்ணுவான். மீதி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவான். செல்ஃபோன் இருக்கா? இருக்குது. அது எல்லாம் அவன் என்ன பண்ணுவான்னா ரிஜெக்ட் பண்ணுவான். நோ, எனக்கு வேண்டாம்பான். இது யாருன்னா இந்த கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. சில பேர் என்ன பண்ணுவான், எப்படியாவது பாஸ் ஆனால் போதும்னு நினச்சிட்டு பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் படித்து ரிசல்ட் வரப்போ பாஸ் ஆகிட்டு போயிடுவான். ஆமேன். கடைசி கல்வன் மாதிரி. ஆமேன். நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசலைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா,
எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள். ஆமென். உங்கள் தேவன் ஏதோ உங்கள் வாழ்க்கையை பார்க்காத மாதிரி அவர் போயிட்டுருக்கல. ஏதோ நீங்கள் கேட்குற ஜெபங்களை எல்லாம் அவர் கேளாதவர் மாதிரி போயிட்டுருக்கல. உங்கள் சார்பில் உங்களுக்கு மத்தியில் அவர் யுத்தத்தை நடத்தி கொண்டே தான் இருக்கிறார், செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள எது தெரியுமா வளர்த்தும்? வசனத்தை படிக்க தான் உங்களுக்கு இந்த விசுவாசம் வளரும். இல்லைன்னா ஏதோ ஒரு நாளில் ஒரு மெசேஜ் கேட்குறப்ப பம்பிள் ஆகும், மற்ற நாள் சோர்ந்து போயிடுவீங்க. நீங்கள் பாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் எழும்பி ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு நீங்கள் கடத்த வேண்டுமானால் இந்த வேதத்தோடு கூட தேவனோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பி பயணித்து கொண்டே இருங்கள். நீங்கள் மேலே 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 எழும்பிக் கொண்டே இருப்பீர்கள். ஆமென். இப்போ அந்த 300 பேரும் போயிட்டாங்க. அந்த 300 பேர்த்தோட கிதியோன் நிற்கிறார். அடுத்தது என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த 300 பேரை கொண்டு தான் நான் ரட்சிக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் அதான் நான் சொன்னனே, சில கட்டத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களை விட்டு விலக்குவார். நீங்கள் சிறுபான்மையில் தான் வந்து நிற்பீங்க. ஆமென். யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். சில நேரம் ஆண்டவரே ஜெபத்தை கேட்காத மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தயவு செய்து நான் சொல்லுகிறேன், இந்த கால வேளையில் இன்னும் கர்த்தரை இறுக்கமாய் பிடித்து கொள்ளுங்கள். பெரிய விளைச்சலை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்ட் இன்னைக்கு ஜெபம் பண்ண மாதிரி இந்த மாத கடைசிக்குள்ளே நான் ஒரு ரிசல்ட்டை பார்க்க போகிறேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த மாத கடைசிக்குள்ளே கர்த்தர் எனக்காக செய்கிறதை என் கண்கள் பார்க்க போகிறது, என் காதுகள் கேட்க போகிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. என்ன இந்த சிஸ்டருக்கு ஈஸி, மைக்கு பிடிச்சி பேசுவாங்க, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், எங்கள் சூழ்நிலையெல்லாம் எப்படின்னு என்னால் வெளியே சொல்ல முடியாதுங்க, எனக்கெல்லாம் லட்சத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோங்க, எங்ககிட்ட 1000 ரூபாய் இல்லைங்க, ஆனால் எங்கள் கஷ்டங்கள் லட்சங்களில் ஓடிட்டுருக்குங்க. நீங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது சத்தியம் அல்ல. சத்தியம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ கர்த்தரை பிடி, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அவருடைய யுத்தத்தோட கடைசியாக நான் அதை விளக்க விரும்புகிறேன். ஓகே, இப்போ இந்த 300 பேரோட கூட கிதியோன் நின்றுட்டுருக்காரு. அன்று ராத்திரி, இதெல்லாம் பகலில் நடக்குது. அன்று ராத்திரி கர்த்தர் கிதியோன் கிட்ட பேசுகிறாரு பாருங்களேன். 9வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வசனத்தை பாருங்கள். 9வதுல என்ன பேசுகிறாருன்னா, ராத்திரி வேளையில் கர்த்தர் கிதியோனை நோக்கி சொல்கிறார், நீ எழுந்திருப்பா, எழுந்து சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் சூழ்நிலை எப்படியோ இருக்கட்டும், ஏதோ இருக்கட்டும், ஆனால் கர்த்தர், நீங்கள் இன்னும் ரிசல்ட்டை பார்க்காததுக்கு முன்னாடியே சொல்லுங்கள், கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் இப்போ சொல்லுங்கள், அந்த பிரச்சனையை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்துட்டார், அந்த பிரச்சனையை கர்த்தர் முடிச்சிட்டாரு, நான் அதில் வெற்றி பெற்று விட்டேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கல தான், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ரிசல்ட்டை சொல்லிட்டு இருக்கார். ஆமேன். ஆமேன். நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் தெய்வன் பெரியவர். ஆமேன். அவர் சொல்கிறாரு கிதியோன் கிட்ட, இன்னும் யுத்தமே தொடங்கலை, எல்லாம் ரெடி தான் ஆயிருக்கு, ஒன்றுமே கண் பார்க்க ஒன்றுமே தெரியல, காது கேட்க எதுவுமே நடக்கலை, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். ஆமேன். நீங்கள் விசுவாசிச்சு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை இப்போ கண்ணு முன்னாடி நிறுத்தி அந்த பிரச்சனையை நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். ஆமேன். அப்படி தாங்க கிதியோன் அமைதியாக நின்னார். இப்போ கடைசியாக நான் ஒன்று இந்த இடத்துல ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். எத்தனை பேர் இன்றைக்கி பாஸ்டர் ஆரம்பத்தில் சொன்னார், அந்த வார்த்தை மிக மிக உண்மையான வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, நீங்கள் ஜெபிக்கிறத தான் கர்த்தர் கேட்குறாரா? கிடையாது, உங்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்குறார். ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சொல்கிறனே, உள்ளத்தில் வச்சு புலம்புறீங்க பாருங்கள், அதைய கர்த்தர் கேட்கிறார். ஆமேன். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல 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 நிச்சயமாக சொல்கிறேன், ஆமேன் என்று சொன்னால் அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய இந்த அவருடைய இன்ப பிரசன்னத்தில் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு ஆமேனும் உங்களுக்காக வேலை செய்யும். ஆமேன். அப்போது அந்த இடத்துல ஆண்டவர், நான் இப்போ தான் சொன்னேன், உங்கள் ஜெபத்தை மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தனி அறையில் உட்காந்து சில நேரம் அழுறீங்க பாருங்கள், சில நேரம் கணக்கு போட்டுட்டு என்னடா அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள், கணக்கு போட்டு போட்டு போங்க ஆண்டவரே, எனக்கு கணக்கு போட்டே சலிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க பாருங்கள்.
நீங்கள் ஆண்டவரை தனி அறையில் ஆண்டவரோடு கூட புலம்பலாம், புலம்பாமல் வெறும் கண்ணீர் தான் உங்கள் பதில் கூட இருக்கலாம். இதையெல்லாம் கர்த்தர் பார்த்துட்ருக்கார். நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னோட இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டு இருக்கனே, தனி அறையில் கண்ணீர் விட்டுட்டு இருக்கனே, அப்பா உங்களுக்கு தெரியலையான்னு கூட நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கட்டாயம் உங்கள் பயத்தை அவர் அறிவார். ஆமேன்னு சொல்லுங்கள். எப்படி சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? அடுத்த வசனம் பாருங்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து சொல்கிறாரு, அவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன் கிதியோனை பார்க்குறாரு, கிதியோனுடைய உள்ளத்தை பார்க்குறாரு. கிதியோனுக்கு அப்படியே பயம் கவ்வி பிடிச்சிருச்சு. 32,000 பேர்த்திலிருந்து வெறும் 300 பேராக்கிட்டாரே ஆண்டவர். ஆனாலும் கர்த்தரை நம்பி நான் நிற்கிறேன்னு கிதியோன் வெளியே வார்த்தையை எதுவுமே பேசலை. அமைதியாக நான் நினைக்கிறேன், கனத்த இருதயத்தோடு கிதியோன் நின்றுட்டுருக்கார். உங்களுக்கு இந்த வேலையில் நீங்கள் கனத்த இருதயத்தோடு இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த உள்ள இருக்குது பாருங்கள், பக்கு பக்குன்னு ஒரு பயம். அந்த பயத்தை கர்த்தர் டீல் பண்ணுகிறார் இந்த வேலையில். ஆமென். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஆமென். அவ்வளோதான், என் லைஃப் அவ்வளோதான், நான் முடிஞ்சுது, இனி நான் எழும்ப முடியாது, அவ்வளோதான், முடிச்சுக்கலாம் அப்படின்னு பயத்தை கவ்வி கொண்டு இருக்கிற அந்த பயத்தின் கிரியைகளை கர்த்தர் இப்பொழுது டீல் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்கள். இந்த இடத்துல கர்த்தர் கிதியோனோட அவனோட பயத்தை டீல் பண்ணுறார். கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, நீ போக பயப்பட்டாயானால் ஒன்று பண்ணுப்பா, நீயும் வேலைக்காரனும் அந்த சேனத்துக்கு ஃபஸ்ட்டு போ. ஆமென். கர்த்தர் டீல் பண்ணுறாரா இல்லையா? ஆமென் சொல்லுங்கள். ஒரு பெரிய தலைவன்க, தேவ ஆவியை பெற்ற மனுஷன், யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தரின் ஆவியை பெற்ற மனுஷன். கர்த்தர் குற்றப்படுதலை, என் ஆவியை கொடுத்துருக்கனே, என் பிள்ளையா மாற்றிருக்கனே, இன்னும் நீ ஏன் பயப்படுற? கேட்கல. ஏன்னா இது நியாயமான பயம். ஆமென். நம்மெல்லாம் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஆமென். நம்மெல்லாம் சாதாரண மனுஷன்தான். சில வேளையில் வாழ்க்கை பயணத்தில் அந்த பயம், நியாயமான பயம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலையும் சூழ்ந்திருந்தது. பவுல் சொல்கிறாரு, ஆமாம், உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் என்னை சூழ்ந்திருந்தது. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஆனால் கர்த்தர் அவரை டீக்ரேடாக நினச்சாரா? நல்லா சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் பயப்பட்டீங்கன்னா அந்த பயம் வெளியே புரியாது. பாஸ்ட்டுக்கு பயம்னா நீங்கள் நம்புவீங்களா? அவரே எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து, அவருடைய தோற்றம், அவருடைய ஹைட்டு, வெயிட்டு, எல்லா பலம், அதையெல்லாம் பார்த்து பாஸ்டர் பயந்துட்டு இருக்காருன்னா நம்புவீங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் பாஸ்டரை பார்க்குறப்பெல்லாம் எப்படி பார்ப்பீங்க? பாஸ்டருக்கு என்னப்பா நினைக்கிறீங்களா இல்லையா? தீபக் சத்தமாக சொல்லிட்டான் நினைக்கிறோன்னு. நீயும் ஊழியக்காரனாக மாறிடுவேன். ஓகே, இப்போது நான் ஏன் சொல்ல வரேன்னா, இது என்ன நான் உருவப்படுத்த வரேன்னா, தெய்வ ஆவியை பெற்றவர்கள் தான். தெய்வ ஆவியை பெற்ற மனுஷனா? ஆமாம், கர்த்தர் முன்னாடி ஒரு அபிஷேகம் வச்சு நடத்துகிறாரு தான். ஆனால் நான் ஏதோ சிம்பத்தியை பேச இந்த இடத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலை. ஊழியக்காரராகிய எங்களுடைய காரியங்களை நீங்கள் ஒரு என்னைன்னு இல்லை, எல்லாருமே இப்போ எங்களோட எங்களுக்குன்னு இருக்கிற சில காரியங்களை வெளியே நாங்கள் சொல்ல விரும்ப மாட்டோம். அதுக்குன்னு நாங்களாம் ஹை கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, வெளியெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, எங்கிட்ட மட்டும் சொல்லு. ஆமென். வெளியெல்லாம் சொன்னினா ஒன்றுமே நடக்காது. அதுக்குன்னு நான் உங்களை டீக்ரேடாவோ எங்களை ஹையாவோ நான் பேசுகிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல கிதியோன் அப்படி தான் நின்றுட்டுருக்கார். தேவாவியை பெற்ற மனுஷனாக நிற்கிறாரு. பின்னாடி 300 பேர்த்த கர்த்தர் சொல்லிட்டார், சேனைக்குள்ளே போங்கிறாரு. அவன் உள்ளம் அப்படியே நடுங்குது. என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொல்கிறாரு, சரிப்பா பயப்படுறியா? இப்படி தாங்க இங்கே பேசுகிறாரு. இது ப்ராக்டிக்கலாக பேசணுன்னா இப்படி தான். போக பயப்படுறியா? பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்கிறாரு. நீயும் வேலைக்காரனும் ஃபஸ்ட்டு சேனனுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சி விடுறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன். அப்போது இவன் கிதியோன் உடனே ஆண்டோடைய வார்த்தைக்கு ஆரம்பத்தில் இன்னொன்று சொல்கிறேன், பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கிறப்ப வாயை திறந்து நெகட்டிவாக எதுவுமே பேசிடாதீங்க. ஆமென். பிசாசோ சூழ்நிலையோ நபர்களோ உங்கள் வாயை சொல்லுவாங்களே, என் வாயை பிடுங்குறாங்க சிஸ்டர் அப்படிம்பாங்க. நான் ரொம்ப கொலிக்கெல்லாம் பேசுகிறேன், சாரி. ஆமாவா இல்லையா?
இல்லை நான் அமைதியாக இருக்கணும், இல்லை நான் அமைதியாக இருக்கணும், இது என் ஸ்டாண்டர்ட் இல்லை, இவங்களோட ஸ்டாண்டர்டு கீழே இறங்கி நான் பேச விரும்பலன்னு நினைப்பீங்க. உங்களை அப்படியே வெளியே உங்கள் வார்த்தையை கொண்டு வந்து அப்படியே உங்களை பேச வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. உங்களுக்கு இங்கே ஆவியே போன மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், யுத்தத்தின் நேரத்தில் பிரச்சனை பெருசாக இருக்கிறப்ப கஷ்டப்பட்டாவது வாய்க்குள்ளே தண்ணி ஊற்றி வாயை மூடிக்கோங்க. ஆமே. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செஞ்சிட்ருக்கிறாரு, அதையே நம்ம கெடுத்துடக்கூடாது. இப்படி தான் சகரியா கெடுத்தாரு. தேவதூதன் வந்து சொல்கிறாரு, உனக்கு நான் ஒரு குழந்தைய கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கா இந்த கிழவனுக்கா குழந்தைன்னு ஆண்டவர் பார்த்தார், வாயை டப்புன்னு அடைச்சிட்டார். குழந்தைய பார்க்குற வரைக்கும் நீ பேச மாட்டப்பான்ட்டார். ஏன் இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறாருன்னா, நம்ம புலம்பி பேசி நம்ம அறிவில் நம்ம உணர்ச்சியில் வார்த்தையை பேசுகிறத பரலோகம் விரும்பவில்லை, உங்கள் தேவன் விரும்பவில்லை. ஆமென். இது வரைக்கும் கிதியோன் அமைதியாக இருந்துச்சு, இப்போ சேனைக்குள்ளே போய் பார்க்குறாரு. அப்போ ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறாரு. என்ன அற்புதம் தெரியுமா? அங்கே உள்ளே போனோன்னே கிதியோன் அதுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. அங்கே போனோன்னே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். இதில் டைமிங்ஸ் எப்படி கர்த்தர் கிரியை செய்கிறார் தெரியுமா? நேரங்களை கர்த்தர் ஆளுகிறார். ஆமேன். உங்கள் பிரச்சனைன்னு எனக்கு அடுத்த நிமிஷம் அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் எனக்கு ஒரு அற்புதம் வரணுமே என்னடான்னு நீங்கள் நினச்சி நிற்கிறப்ப நேரங்களை கர்த்தர் ஆளுகை செய்கிறார். ஆமேன். ஐசியூவில் போராடிட்டு இருக்கிறாங்கங்க. நமக்கு நேரத்தை குறித்து மேன்மை தெரியல. ஐசியூவில் படுத்துட்டு இருக்கிறவங்க டாக்டர் சொல்கிறாங்க, இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தான் எங்களுடைய என்னன்னு சொல்ல முடியும், இன்னும் 24 மணி நேரம் கழிச்சு தான் இந்த பேஷண்ட் பொழைக்குமா பொழைக்காதான்னு சொல்ல முடியும். ஆமென். அங்கே போய் பாருங்கள் நேரத்தோட மேன்மையை, ஒரு உயிரோட மேன்மையை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நேரம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் சரி, அந்த நேரங்களுக்குள்ள கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போது கரெக்டாக கிதியோன் போகிறாரு. அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதையெல்லாம் வாட்சி எனக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த இடத்துல போகிறோன்னே 2 பேர் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஒருத்தன் சொல்கிறான், டேய் நான் ஒரு கனவு பார்த்தேன், ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். என்ன சொப்பனம்னா, ஒரு வாட்கோதுமை அப்பம் மீதியானுடைய பாளையத்துக்குள்ள ஒரு அப்பம் உருண்டு வந்து கூடாரத்தை மட்டும் வந்து அப்படியே கூடாரத்தை அடித்து நொறுக்கிருச்சு அப்படிங்கிறான். ஆமென். ஏங்க இது சொல்கிறது யார் தெரியுமா? கிதியோன் போகிறான். கர்த்தர் அங்கே ஒரு ஆளை எழுப்புறாரு. கர்த்தர் அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கனவை கொடுத்து இவனுக்காகவே, இவன் காது கேட்கறதுக்காகவே அங்கே ஒரு 2 பேர்த்த நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். இதெல்லாம் எவ்வளோ டைமிங்ஸ் தெரியுமா? அடுத்து 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 கர்த்தர் டூயிங் சம்திங் இன் யுவர் லைஃப். ஆமென். அவர் ஆல்வேஸ், அவர் எப்போதுமே செயல்பட்டு கொண்டு இருக்கிற தேவன். எனக்காக பேச யார் இல்லைன்னு ஒருபோதும் ஆண்டரை பார்த்து சொல்லாதீங்க. உங்களுக்காக செயல்படுகிறவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். அப்போ இந்த இடத்துல அவன் போனோன்னா அவன் காதுக்கு கரெக்டாக ஒரு குட் நியூஸை கேட்க வைக்கிறார் ஆண்டவர். கடைசி கட்டங்க, நீ சேனைக்கிட்ட உள்ளே பாயணும், கையில் ஆட்கள் இல்லை, உள்ள பயம், என்ன பண்ணுறன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் ஒரு சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். என்ன சத்தம்னா, ஒரு அப்பம் மீதியாண்டு அங்கிருந்து வந்து எங்கிருந்து சுட்டிருந்த ஒரு வாட்கோதுமை அப்பம் மீதியான பாளையத்துக்குள்ள உருண்டு வந்து கூடாரத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணுதுன்னு ஒருத்தன் சொப்பனத்தை சொல்கிறான். அதுக்கு அடுத்தவன் ஒரு பதில் சொல்கிறான் பாருங்களேன். அடுத்தவன் சொல்கிறான் பாருங்க, இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, இந்த சேனை அனைத்தையும் தேவன் கிதியோன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். கர்த்தர் எதிரிக்கிட்ட இருந்து தான் ரிசல்ட்டை வைக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் இப்போது இவன் பக்கு 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 பக்குன்னு போயிட்டு இருந்தவன் அங்கே போனோடனே இவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு தெரியாது, அந்த 2 பேர் யாருன்னே தெரியாது. ஆனால் கர்த்தர் கரெக்டாக, ஏங்க இது எந்த டைம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம்? ராத்திரி. அடுத்தது இன்னும் சொல்கிறேன் பாருங்களேன். ராத்திரி நேரங்க. ராத்திரியில் எல்லாம் தூங்கிட்டு இருக்குது, சேனையே தூங்கிட்டு இருக்குது. ஆனால் 2 பேர்த்துக்கு ஆண்டவர் கனவு கொடுத்து எந்திரிச்சு உட்காந்து பேசிடாங்கிறார். ஆமென். எஸ்தருக்காக பேசினாரா இல்லையா? ஆமென். பேசினாரா இல்லையா? ஆமான் அப்படியே இரவு வேலையில் ராஜாவை பார்த்து அப்படியே கேன்வாஷ் பண்ணிடலான்ட்டு வரான். கர்த்தர் வேற மாதிரி இரவில் பேசுகிறார்.
கர்த்தர் நம்ம உறங்கி கொண்டிருக்கலாம், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உறங்காதவர். தம்முடைய பிள்ளைகளுக்காக எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களால் ஜெபிக்க முடியாமல் நீங்கள் உறங்கி கொண்டிருக்கலாம், கவலையின் ஆழத்தில் நீங்கள் வாய் திறக்க முடியாமல் இருக்கலாம், அது இரவு நேரமாக இருக்கலாம், யாரும் செயல்பட முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அந்த இரவில் 2 பேர்த்த எழுப்பி வச்சு உன் சொப்பனத்தை பார்த்துட்டு அவன் எவங்க சொப்பனம் காண்கிற அளவுக்கு அவன் தூங்கியிருந்தானா அவன் எவ்வளோ கொரட்டை விட்டுருக்கணும், அவன் காலையில் தான் எழுந்திரிச்சு பேசியிருக்கணும். நான் சொல்கிறேன், கர்த்தர் அவனை எந்திரிக்க வச்சுட்டாருங்க. உங்களுக்காக கர்த்தர் எந்த இரவிலும் யாரை வேணால் தட்டி எழுப்புவார். ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் இரவு வேலையில் போய் மற்றவங்க கதவை தட்டாதுங்க, பரலோகத்தின் கதவை தட்டுங்கள். ஆமேன். நீங்கள் உக்காந்த இடத்துல கதவை தட்டுங்க. உங்களுக்காக எந்த ஒரு கண்ட்ரியாக இருக்கட்டும் கர்த்தர் அங்கே திறப்பார். ஆமென். அப்போது இங்கே அவனை கர்த்தர் எந்திரிச்சு 2 பேர்த்தையும் பேச வச்சுட்டார். நீ தூங்குனதெல்லாம் போதும், நான் உனக்கு கொடுத்த கனவை பேசுங்கிறாரு. அவனுக்கே தெரியல பேசிகிட்டு இருக்கான். கிதியோன் இதையெல்லாம் கேட்டோன்னே கிதியோனுக்கு அப்படியே எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படியே பலன் கூடின மாதிரி இருந்துச்சு. ஆமென். ஃபஸ்ட்டே கர்த்தர் ரிசல்ட்டை சொல்லிட்டாரா இல்லையா? கிதியோன்ட்ட என்ன சொன்னார்? ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னாலும் உள்ளே என்ன இருந்துச்சு? பக்குன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, மகளே நான் உனக்காக எல்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஆனாலும் கர்த்தாவே எனக்கு பயமாக இருக்கு ஆண்டவரே, பயமாக இருக்கு ஆண்டவரே. அப்பையும் அவர் உன்னை நம்மளை தப்பாக நினைக்கல. எதிரி என்ன சொல்கிறான் கேளுன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. எதிரி சொல்கிறான் ஒப்பு கொடுத்தாருன்னு ஃப்யூச்சரில் தான் சொல்கிறான். ஆனால் கர்த்தர் ஃபஸ்ட்டே தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிட்டார், நான் ஒப்பு கொடுத்துட்டேங்கிறார். ஆமென். அந்த டென்ஸை கவனிங்களேன். கர்த்தருடைய பார்வையில் எல்லாம் முடிந்தது. ஆமென். மனுஷன் பார்வையில் தான் இன்னும் முடியலை, இனிதான் நடக்க போகுது, இனிதான் எல்லாம் நடக்கணும், ஐயோ இனிதான் எல்லாம் மாறணும். ஆனால் கர்த்தரின் பார்வையில் எல்லாம் முடிந்தது. ஆமென். அங்கே கிதியோன் அதை கேட்டோன்னே பூஸ்டப் ஆயிடுவார். 300 பேர்த்த 3 படையாக வைப்பார். 100 மாற்றி அவங்க கையிலெல்லாம் 3 காரியத்தை கொடுப்பார். எக்காலம், தீவட்டி, பானை 3ஐயும் அவங்கவுங்க கையில் கொடுத்துட்டு சொல்லுவார், நான் செய்கிறப்ப நீங்களும் நான் செய்கிற மாதிரி நான் என்ன செய்கிறேனோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நடு ஜாமத்தின் துவக்கத்தில் மிட் நைட்டில் பாலையும் அப்படியே படுத்து எல்லாம் எதிரிகள் தூங்கிட்டு இருக்காங்க. நடு ஜாமத்தில் நம்மளாம் எப்படி தூங்கிட்டு இருப்போம்? கை எங்கே காலெங்கன்னே தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருப்போம்ல. அப்படி எதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி எதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது கர்த்தர் இந்த வேலையில் கிதியோனுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து 300 பேரை 300 பிரித்து இவன் சொல்கிறான், நான் என்ன செய்கிறேனோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காரியத்தை செய்வாங்க. தங்கள் இடது கையில் எக்காலத்தையும் தங்கள் வலது கையில் அந்த தீவட்டியெல்லாம் பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கிதியோன் அந்த இடத்துல டக்குன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், இவனும் 100 பேரும் ஃபஸ்ட்டு அந்த எக்காலத்தை சத்தமாக உடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பானைகளை உடைச்சிட்டு எக்காலத்தை ஊதி தீவட்டியை பிடிப்பாங்க. அப்படியே 100 பேரும் ஒரே டைம் செய்கிறத பார்த்தோன்னா அடுத்த 100 பேர் அப்படியே அந்த மலையை சுற்றிலும் அந்த இரவு நேரத்தில் பானை உடையிற சத்தம் எக்காலம். இந்த 3 பேர் தான் நான் சொன்னனே, அவங்க இந்த ஒன்று தெரியுமா, நான் அவங்கள தவறாக சொல்ல, படிக்காதவங்களாம் இருப்பாங்க, எஜுகேட்டடாக இல்லாமல் இருப்பாங்க, 1ஆவது கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்படியே ஒரு காரியத்தை வேலையை சொன்னீங்கன்னா பயங்கரமாக செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? படித்தவங்க ரொம்ப இருக்கவங்க தான் அப்படியே இந்த இடத்துல இறங்கி செய்கிறதா அப்படிலாம் யோசிப்போம். சில வேலையில் இந்த அவங்க எதுக்குமே யோசிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் இறங்கி. இன்னும் சொல்ல போனால் வயல்வெளியில் உழவர்கள் வேலை செய்கிறாங்க, அவங்கெல்லாம் எதையுமே சட்டை பண்ண மாட்டாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்னாலும் செய்வாங்க. அந்த பேர் தான், அதே தான் இந்த 300 பேரும். இந்த 300 பேர் எக்காலத்தை அப்படியே முழக்கிறாங்க, சத்தமாக முழங்குது முழக்கம். அப்போது பானைகள் உடையிற சத்தம், ஒரு 300 தீவட்டி அப்படியே எரியிறது. இத்தனையும் அந்த எதிரி டக்குன்னு கண்ணு முடிச்சு நடு ஜாமத்தில் பார்த்தோன்னே, ஐயோ என்னவோ நடக்குது, ஐயோ என்னவோ உடையுது, ஐயோ என்னவோ சத்தம் கேட்குதுங்கிறப்ப கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். எதிரிகள் ஒருவரோடு ஒருவர் பட்டு விழும்படி கர்த்தர் யுத்தத்தை செய்தார். ஆமென். அத்தனை பேரும் லட்சக்கணக்கில் இருந்த அத்தனை திரளான ஜனங்களும் அந்த சாதாரண ஒரு 300 பேர் ஊதின அந்த எக்காலமும் அந்த உடைக்கப்பட்ட அந்த பானை சத்தமும் தீவட்டியும் பார்த்து கர்த்தர் அந்த இடத்துல அதை பிரம்மாண்டமாக அதை மாற்றிட்டார். அந்த பிக்சரை கர்த்தர் மாற்றுறதுனால அத்தனை சத்துருக்களும் விலகி ஓடி போனார்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்.
இது உங்கள் மூளைக்கு புரியுமா? ஒன்று சொல்லிட்டா, கர்த்தர் சொன்னதை செய்யுங்க, மீதி அவர் உள்ள வந்து செய்வார். ஆமே. என்ன ஆண்டவரே பானையை உடைக்க சொல்கிறீங்க? என்ன ஆண்டவரே எக்காலத்தை ஊத சொல்கிறீங்க? என்ன ஆண்டவரே தீவட்டியை பிடிங்கிறீங்க? உங்களுக்கு சில வேளை உங்களுக்கு இது அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரின் யுத்தம் அது வித்தியாசமானது. சிறிய நபர்களை கொண்டு, எளியவர்களை கொண்டு பிரம்மாண்டமாய் தன்னுடைய காரியத்தை செய்கிற தேவன். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறதான் அவருடைய ஸ்பெஷல். ஆமேன். இங்கே அதை தாங்க செஞ்சார் கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்னைக்கு அத்தனை பாளையத்தையும், அத்தனை பேத்தையும், அத்தனை சத்துருக்களையும் கர்த்தர் கிதியோன் கையிலையும் அந்த 300 பேர் கையிலையும் ஒப்பு கொடுத்தார். ஆமேன். கர்த்தரின் யுத்தம் உங்களுக்கு புரியுதா? நான் ரொம்ப விளக்க விரும்பலை. நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? ஆமென். நான் வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். பானையை அற்பமாக பார்க்குறவங்க இருக்கிறாங்க, தீவட்டி தானே. ஒன்று தெரியுமா, இவங்க 300 பேர் எக்காலத்தை அப்படி ஊதுறப்ப நான் விசுவாசிக்கிறேன் பரலோகத்தில் இருந்த சேனையும் ஊதி இருக்கும். ஆமென், ஆமென். இவர்களை ஊத சொல்லிட்டு கர்த்தர் சேனையை, அவரோட சேனையை முழங்க வச்சிருப்பார். ஆமென். இங்கே பானையை உடைக்க வச்சுட்டு கர்த்தர் அவருடைய ஒரு பெரும் சத்தத்தை முழங்க பண்ணியிருப்பார். கர்த்தருக்கென்று ஒரு பெரும் காற்று அந்த வேலையில் செயல்பட்டு இருக்கும். ஆமென், ஆமென். அதனால தான் அவ்வளோ பெரிய சத்துருக்கு பயந்து போயிட்டாங்க. வெறும் 300 பேர் ஊதி இருக்கிற ஒரு சத்தத்துக்கும் ஒரு பரலோகத்தின் அதான் சொல்கிறேனே, அந்த சத்தம் அல்ல, அந்த சத்தத்தோடு கூட. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கிதியோன் செஞ்சிட்டு இருந்தார். ஆமென். இதுதாங்க கடைசியில், இதுதான் முக்கியம். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே ஓடலாம், எல்லாருமே ஓகே சொல்லலாம், எல்லாருமே மன மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என் வாழ்க்கையில் கூடுது, பெருசாகுது, எனக்கு முடியல, இது இனி என்னன்னே எனக்கு தெரியலங்கிறப்ப சத்தம் இல்லாமல் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களோட பேசுவார், நிச்சயம் கர்த்தர் உங்களோட பேசுவார். ஜெபிக்கிற, அவரை தேடுகிற, அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அவருடைய டிசைனை கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஒரு சின்ன வசனம் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிடும். ஆமென். உங்கள் பிரச்சனைக்கு எங்கே சொல்யூஷன்? வெளியே போய் தேடாதீங்க, வேதத்தில் தேடுங்க, கர்த்தரோடு இருந்து தேடுங்க. சொல்யூஷன் வெளியே இல்லை, சொல்யூஷன் ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட இல்லை. நிஜமாக சொல்கிறேன், அவங்க கிட்ட ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கல, தன்னுடைய வார்த்தையை கொடுக்கல, உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வேதத்தை ஏந்தி, உங்கள் வேதத்தை வாசித்து, உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கரத்தில் இடுங்கள். ஆமென். நான் சொல்கிறேன், பாஸ்டர் ஆகட்டும், என்னை போன்ற ஒரு ஊழியக்காரி ஆகட்டும், அவர்கள் சொல்லுகிற தீர்வை காட்டிலும் வேதம் உங்களுக்கு சொல்லுகிற தீர்வை செயல்படுத்துங்கள். அப்போ உங்களுக்கு ஏமாற்றம் வராது. ஆமென். ஆவியை பெற்ற ஜனம், ஆமாம் நாங்கள் ஊழியக்காரங்க தான், கர்த்தர் எங்களை நிஜமாலுமே அழைத்தனால தான் நாங்கள், பாஸ்டர் எப்படி அழைச்சாருன்னு அவர்கிட்ட கேட்டதெல்லாம் சிலர் சொல்லியிருக்காரு. அழைப்பில்லாமல் நாங்கள் ஊழியத்துக்கு நிச்சயமாக வரல, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நாங்களும் மனுஷர் தான். உங்களுடைய தீர்வுகளை வேதத்தின் மூலமாய் தீர்வு காண முயலுங்கள், வேதத்தில் தேடுங்க. நான் சொல்கிறேன், ஏதோ உங்கள் வாழ்க்கை பிரச்சனைக்கு மட்டும் இதில் தீர்வு இல்லைங்க, எல்லாத்துலேயும் தீர்வு இங்கே இதில் தான் இருக்குது. உங்கள் பண பிரச்சனையா, உங்கள் சுகம், இதெல்லாம் தாண்டி உங்கள் ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளமா, கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த காரியத்துக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை உங்கள் கையில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை அழகாக கொண்டு போக உங்களுக்கு ஞானத்தை தருவார், உங்களுக்கு ஒரு பிளானை கொடுப்பார். ஆமென். அப்படிப்பட்ட வேதம் தான். சயின்டிஸ்ட் எல்லாம் வாயை பிளந்து இந்த வேதத்தை சொல்கிறாங்க. பூமி உருண்டைன்னு அவங்க எப்பயோ சொன்னதை வேதம் ஆரம்பத்திலேயே சொல்லிருச்சு. எல்லா விஞ்ஞானங்களும், எல்லா தத்துவங்களும், எல்லா இந்த உலகத்தில் உண்டான எல்லா பிரச்சனையும் தீர்வு உங்கள் கரத்தில் இருக்கிற வேத வார்த்தையில் தான் இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த வேதத்தை எவ்வளவு வாசிக்கணும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போது நான் ஒன்று கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கிதியோனுக்கு நான் கேட்குறேன், கிதியோன் தானே பயந்துட்டு இருந்தான், கிதியோன் தானே ஆரம்பத்துலேருந்து அமைதியாக இருந்தான். ஏன் கர்த்தர் கிதியோனுக்கு சொப்பனம் கொடுத்துருக்கலாம்ல?
எனக்கு பதில் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். எங்க இப்போ பிரச்சனை, இப்போ நான் பிரச்சனையில் இருக்கேன், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுட்டு போயிட்டுருக்கேன். ஏங்க என்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்க கூடாதா? எனக்கும் அந்த கிதியோனுக்கு அந்த சொப்பனத்தை காமிச்சிருக்கலாம்ல. அப்படியே கிதியோன் எழும்பி அப்படியே பராக்கிரமசாலி மாதிரி போய் இவன் நின்னோடனே அப்படியே அந்த காலத்து சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி இவன் போனோடனே எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆகிற மாதிரி ஒரு கனவை கொடுத்துருந்தா கிதியோனுக்கு பூஸ்டப்பாக இருந்திருக்காதா? சொல்லுங்களேன். ஏன் கர்த்தர் எதிரிக்கு சொப்பனத்தை கொடுக்குறாரு? ஏன் எதிரி கையில் இருந்து ஒரு விஷயத்தை வர வைக்கிறாரு? நான் இதை யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நான் இப்படி தான் ஆண்டவரே, பேசாம கிதியோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்துருந்தீங்கன்னா போயிருப்பாங்களே. நிஜமாக சொல்லிட்டான், கர்த்தரின் யுத்தம் என்றைக்குமே எதிரிக்கு முன்னாடி உங்களை உயர்த்தி காட்டிக்கொண்டே இருக்கணுங்கிறது அவரோட விருப்பம். நீங்கள் உயர்வானவங்க, நீங்கள் இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் எதிரிக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்தணும். இதுதான் கர்த்தரின் ஸ்டைல். ஆமேன்னு சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் காதுகளிலே ஒரு வசனத்தை வைக்க விரும்புகிறார். என்னன்னா, கர்த்தர் கல்வாரி சிலுவையில் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மனு உலகத்துக்கே ஒரே ஒரு எதிரி தான். யார் அவன்? சாத்தான். அந்த சாத்தானுக்கு அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ எதிரிக்கு அத்தனையும் பண்ணிட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். யாருடைய எதிரி தெரியுமா அவன்? உங்களுடைய எதிரி, என்னுடைய எதிரி. இந்த மனுக்குலத்தின் ஒவ்வொரு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். கிறிஸ்துவை அறியாத ஜனத்துக்கும் எதிரி யார் தெரியுமா? சாத்தான். ஸோ ஒட்டுமொத்த உலகத்துக்கு எதிரியான சாத்தானை கல்வாரி சிலுவையில் தமது இரத்தத்தினாலே அவர் ஜெயித்து விட்டார். ஆமென். நான் அவர் சொல்கிறார், நான் எதிரியவே ஜெயிச்சிட்டேன், நீ தொடர்ந்து முன்னேறு என்று சொல்லுகிறார். ஆமென். திருப்பிக் கொள்ளலாம். கடைசியாக ஏசாயா, இந்த வார்த்தையை உங்கள் மனதில் நான் வைக்க விரும்புகிறேன். ஏசாயா 40 கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. கல்வாரி சிலுவை நிறைவேற்றப்படலை, ஆனால் ஏசாயாவின் மூலியமாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பறைசாற்றின ஒரு வார்த்தை, எதிரியை குறித்து சொன்ன ஒரு தீர்க்க தரிசன ஒரு வார்த்தை. ஏசாயா 40:1-2, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமுடன், எருசலேம் யாரு? நீங்கள் தான் அந்த எருசலேம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாய்த்தது என்றும் அது சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் போர் முடிஞ்சது, என்னுடைய போர் முடிஞ்சது, என்னுடைய போர் கல்வாரி சிலுவையில் முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் அறிக்கை செய்கிற நேரத்தில் நிச்சயம் அதற்கு பரலோகம் ஆமேன் என்று சொல்லுகிறது. ஆமேன். இந்த இடத்துல தேவன் ஏசாயாவை கொண்டு டிக்ளேர் பண்ணிட்டார், உங்களுடைய என்னுடைய போர் முடிந்தது. ஆமென். பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த மாதத்தோட முடிஞ்சது. ஆமென், ஆமென். நான் அடுத்த எல்லைகளுக்குள்ளாக செல்ல போகிறேன், அடுத்த கட்டங்களுக்குள்ளாக செல்ல போகிறேன், அடுத்த உயர்வுகளுக்குள்ளாக நீங்கள் செல்ல போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் போர் ஏற்கனவே முடிந்தது. ஆமென். அடுத்ததாக எதிரிக்கு செய்யப்பட்டதை படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். கொலோசேயர். ஏன்னா கிதியோன் எதிரி சொன்னதை அவன் காதுகள் கேட்டுச்சு. இன்றைக்கி எதிரிக்கு என்ன செய்யப்பட்டதுன்னு நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கீங்க. ஆனால் இப்பொழுது தீர்க்க தரிசனமாக நீங்கள் அதை வாசிக்க நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். கொலோசேயர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகும். நீங்கள் நமக்குங்கிறத விட எனக்குன்னு சொல்லி படிங்களேன். எனக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் எனக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கல்வாரி சிலுவில இயேசு குலைத்து அதை நடுவில் இராதபடி சிலுவின் மேல் ஆணி அடித்து சாத்தானுடைய எப்பேற்பட்ட சாத்தானாக இருந்தாலும், எப்பேற்பட்ட எதிர்வல்லமையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் சிலுவையிலே உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். சிலுவையின் வெற்றி என்னுடைய வெற்றி. ஆமென். ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுங்க. இங்கே நான் ஒன்று வாசிக்காமல் நான் ஒன்று விட்டுட்டேன். எனக்கு டைம் போயிடுச்சு, 1 hour தாண்டிடுச்சு. அந்த பானையெல்லாம் உடைச்சப்ப கர்த்தர் ஒன்று வாயில் சொல்ல சொல்லி கிதியோன் சொல்லுவார், கர்த்தருடைய பட்டயம். ஆமென்.
கர்த்தருடைய பட்டயம் சொல்லுங்களேன். கர்த்தரின் பட்டயம் என்னுடைய பட்டயம். ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரின் வார்த்தை அத்தனையும் உங்களுடைய வார்த்தை. ஆமேன். இந்த வேதத்தில் உங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாம் உங்களுக்கு நிறைவேறியே தீரும். ஆமேன் சொல்லுங்க. சிலுவையின் வெற்றி என்னுடைய வெற்றி. ஆமேன் சொல்லுங்க. கிதியோன் அப்படி சொன்னதை நீங்கள் சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, சிலுவையின் வெற்றி என்னுடைய வெற்றி. ஆமேன். எத்தனை பேர் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லைகளுக்குள்ளே வந்து சேரும். ஆமேன் சொல்லுங்களேன். சிலுவையின் வெற்றியை ஒவ்வொரு நாளும் பேசுங்க. உங்களால் தீர்க்க முடியாத உங்கள் வியாதியை பார்த்து நீங்கள் பேசுங்க. பிசாசுக்கு அவனுடைய தோல்வி அவனுக்கு நீங்கள் ஞாபகம் படுத்துகிறீர்களா? நீங்கள் பேசணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஊழியக்காரங்க பேசுகிறது அந்த நேரத்துக்கு தான் நல்லா இருக்கும். நீங்கள் பேசுனீங்கன்னா 24/7 hours உங்களுக்கு செயல்பட்டுட்டே இருக்கும். ஆமேன். நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. இந்த வியாதி ஏமாத்திரம், இந்த வியாதி என்னை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த குடும்ப பிரச்சனை ஏமாத்திரம் சிலுவையில் இயேசு முடிச்சிட்டார், இந்த தீர்க்க முடியாத பிரச்சனையை இயேசு எனக்காக முடிச்சிட்டார், இந்த தீர்க்க முடியாத பிரச்சனையை இயேசு எனக்காக முடிச்சிட்டார். நான் ஏதோ உங்களை கற்பனையை சொல்லித்தரல, முடிக்கப்பட்ட காரியத்தை நினைப்பூட்டி கொண்டு இருக்கிறேன். ஆமேன். உங்களுடைய போர் கல்வாரி சிலுவையில் முடிக்கப்பட்டுச்சு. அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், டெய்லி டிக்ளேர் பண்ணுங்கள். எந்த அளவு உங்களை பார்த்து, உங்கள் எல்லைகளை பார்த்து, உங்கள் பிள்ளைகளை பார்த்து, உங்கள் பிரச்சனையை பார்த்து கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்கிறீர்களோ நீங்கள் தான் கிதியோனாய் எழும்பி காரியத்தை செய்வீர்கள். ஆமேன். கிதியோன் கடைசி வரைக்கும் கர்த்தரோடே ட்ராவல் பண்ணார். எதிரிகள் பட்டு விழுந்ததை கண்ணார பார்த்தார். ஆமேன். ஆமேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? உட்கார்ந்த இடத்துலையே அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி கிதியோனுக்கு அன்னைக்கு மீதியானியர், கிழக்கத்தி புத்திரர், அமலேக்கியர் அவன் கண்ணு முன்னாடி பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இன்றைக்கும் உங்களை ஒரு பிரச்சனை உங்கள் மனதை போட்டு பிழிஞ்சிட்டே இருக்கலாம். இந்த சைடு இதெல்லாம் நல்லா இருக்கே, இந்த ஒரு காரியம் மட்டும் முடியலையே நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் பேசுங்க, இது உங்களுடைய நேரம். நிச்சயம் இங்கே இருக்கிற நின்று பேசி கொண்டிருக்கிற எனக்கு உங்கள் பிரச்சனையோட வழி தெரியாது, உங்களை பிரச்சனையோடைய பதில் தெரியாது. ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கிற தேவன், அவருக்கு உங்கள் பிரச்சனை தெரியும். அவருக்கு பிரச்சனையை பார்க்கிற தேவன் இல்லைங்க, அவர் பதிலை வைத்து காத்து கொண்டிருக்கிற தேவன். அவர் எதிரிகளை கணக்கு போடுகிற தேவன் அல்ல, தன் பிள்ளையை உருவாக்க நினைக்கிற தேவன். அவருக்கு எதிரி எவ்வளோ இருந்தாலும் அவருக்கு அது ஒன்றும் இல்லை. அவருக்கு ஞாபகமெல்லாம் நினைவெல்லாம் நீங்கள் தான். அதனால் ஆண்டவரே, இந்த பிரச்சனையை இந்த நாளோடு இயேசுவின் நாமத்தினால இந்த போர் என் வாழ்க்கையில் முடிஞ்சதுன்னு சொல்லுங்கள். ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது பாவ பழக்கம் விட முடியாமல் இருந்தாலும் இப்போ இந்த தெய்வ பிரசன்னத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்பா, நான் உங்களை பிரியப்படுத்த தான் விரும்புகிறேன், நான் உங்களை மகிமைப்படுத்த தான் விரும்புகிறேன். ஆனால் இந்த ஒரு காரியம் எனக்கு போர் மாதிரி, என்னைய யுத்தம் மாதிரி என் வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால இந்த பழக்கம் இன்றோடு எனக்கு முடிந்ததுன்னு சொல்லுங்கள். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார், ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நிச்சயம் நீங்கள் எந்த அளவு தேவ பிரசன்னத்தில் சொல்யூஷனை எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவு பரலோகம் உங்களுக்காக சொல்யூஷனை கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் தெய்வ ஆராதனையின் ஸ்தலம். அன்பின் தகப்பனே, உமது குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. நிச்சயம் கிதியோனுடைய யுத்தத்தில் நீங்கள் கூட இருந்து, நீங்கள் சத்துருக்களை கணக்கு பார்க்கல, கிதியோனை உருவாக்கி உயர்த்தி ஆண்டவரே அப்பா உன்னதத்தில் வைத்தது போல இன்றைக்கு இங்கே வந்து இந்த வார்த்தையை கேட்ட மக்களோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டதற்காய் நன்றி. இவர்களும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நிச்சயம் கல்வாரி சிலுவையில் இவர்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டது என்று சொல்லி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இவர்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தின் காரியங்கள் இன்றோடு முடிந்து விட்டது என்று சொல்லி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்ணுறோம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் இயேசு சம்பாதித்த சுகம் இவர்களுடையது, இயேசு சம்பாதித்த அந்த ஐஸ்வர்யம் இவர்களுடையது, இயேசு சம்பாதித்த அந்த சுகவாழ்வு இவர்களுடையது, இயேசு சம்பாதித்த எல்லா வெற்றியும் இவர்களுடையது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இவர்கள் டிக்ளேர் பண்ணும்போதெல்லாம் பரலோகம் செயல்படுவதாக, இவர்கள் தூங்கினாலும் பரலோகம் செயல்படுவதை இவர்கள் பார்ப்பார்களாக. ஆசீர்வதிக்கிறேன்.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென்.